शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्त प्रविश्य वाचिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्पस्मान् पुरुहूत वैरिबलवन् मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चाद्रिविपाटनादिकपटु प्रत्येक वज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदारातिदूरप्रत्वस्तत्त्वान्तशान्तप्रवृत्तमनसः भाविता भूरिभागैः. ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு இப்ப கிளியரா கேக்குதா? வாய்ஸ் பேசுற வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லையா? எஸ் கேக்குது ப்ரோ. நந்தினி ஓகே, ராமகுமார் எஸ் ஓகே. சோ நேற்று நம்ம முதல் அத்தியாயத்தை பார்த்துட்டு இருந்தோம். அந்த முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் எப்படி அந்த போர்களை கவனிச்சான், போர் படையை கவனிச்ச பின்னாடி தனக்கே உண்டான ஒரு கருணையான சுபாவத்தினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏன்னா அர்ஜுனனுக்கு எந்த விதமான பேராசை கிடையாது, பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது. ஆனா துரியோதனுக்கு எல்லாமே இருக்கு. சோ அர்ஜுனனுக்கு இயற்கையாகவே அந்த நல்ல குணம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த நல்ல குணத்தினுடைய விளைவால என்ன பண்றான் அப்படின்னு அவன் சொல்றான், நான் இந்த போரை செய்ய மாட்டேன், எனக்கு இந்த போர் தேவையில்லை, என்னுடைய சொந்தக்காரங்களை கொண்டு நான் சாகணும், நான் அனுபவிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இந்த போரை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு நிறைய பாவங்கள் சேரும். அதே போல என்னுடைய சொந்தக்காரங்களாம் இறந்து போன பிறகு நான் யார் கூட அனுபவிக்க போறேன் அப்படின்ட்டு நான் போர் புரியும் போது என்ன ஆகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இழந்துருவாங்க. குடும்ப தலைவர்கள் இழந்துட்டாங்க அப்படின்னா பெண்கள் யாரும் இந்த பாதுகாப்பு இல்லாம போயிடுவாங்க. எப்ப பெண்கள் பாதுகாப்பு இல்லாம போயிடுறாங்களோ அப்ப தேவையில்லாத ஆண்கள்லாம் அவங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால தேவையில்லாத சமுதாயத்துல பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இப்படி நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத சந்ததிகள் குழந்தைகள் பிறக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளால சமுதாயம் மொத்தமும் சீரழிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றேன். சோ அதனால நான் இந்த போர் செய்யறது இந்த போர்னால எனக்கு நல்ல விஷயத்தையும் பார்க்கல, இந்த போர்ல வெறும் பிரச்சனை மட்டும்தான் பாக்குறேன், இந்த போர் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்லையும் அம்பையும் கீழே போட்டு உட்காந்துட்டாங்க. சோ அப்படி உட்கார்ந்த அர்ஜுனனை பார்த்த பின்னாடி கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. ஆனா திருதராஷ்டிரன் வேணா சந்தோஷமா இருக்கலாமே தவிர இதுதான் திருதராஷ்டிரன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். பாண்டவர்கள் மறுபடியும் அப்படியே காட்டுக்கே ஓடி போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா கிருஷ்ணருக்கு அது திருப்தி கிடையாது. சோ கிருஷ்ணர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். இதை கேட்டுட்டு இருந்தா சஞ்சயன் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு இப்ப திருதராஷ்டிரன் கிட்ட. சோ சஞ்சயன் சொல்றான், அப்படிலாம் ஒன்னும் நடக்கல, நீ ஒன்னும் உடனே சந்தோஷப்படாத, அர்ஜுனன் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு நினைக்காத, கிருஷ்ணர் இருக்கார், கண்டிப்பா கிருஷ்ணர் உதவி பண்ணுவார், அந்த கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். சோ இதுல நம்மளுக்கு இன்னைக்கு 2வது அத்தியாயம் அப்படிங்க ஆரம்பிக்குது. சோ 2வது அத்தியாயம் அப்படிங்கிறது மறுபடியும் சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறார் திருதராஷ்டிரன் கிட்ட. ஓகே, நீங்க சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறார். சஞ்சய வாச்ச ஏவம் முக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விசுருஜ்யாசசாரம் சாபம் சோக சம்விக்ன மானசாக. இப்படியாக தன்னுடைய வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு அமர்ந்திருந்த அந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அப்படின்றது பேசப்படுது. ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, ஒருவர் கருணையான உள்ளத்தை உடையவரா இருக்கணும், அதே போல மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்ற வன்முறை இல்லாத ஒருத்தவரா இருக்கணும். அப்படிப்பட்டவரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆன்மீகத்துல முன்னேற முடியும். நான் எல்லா விதமான பாவகரமான காரியத்தை பண்ணுவேன், நான் ஆன்மீகத்திலேயே முன்னேறணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம். அதனாலதான் இங்க முதல்ல சொல்றாரு, இந்த அர்ஜுனனுடைய இதயம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கருணையோடு, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது, எனக்கு துன்பம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த துன்பத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இன்னா செய்தாரை ஒருத்த அவர் நானா நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, எனக்கு ஒருத்தன் துன்பமே பண்ணாலும் அவனுக்கு நான் நல்லதான் பண்ணுவேனே தவிர அவனுக்கு நான் என்னைக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் நினைக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல நிலப்பரப்பு மாதிரி, நல்ல உழுது விட்ட நிலப்பரப்பு மாதிரி, அங்க நம்ம விதை போட்டோம் அப்படின்னா அங்க நல்ல செடி முளைச்சி வரும். அது போல இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கும் போது நம்ம இப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடையவன்னா என்ன பண்ண முடியும், பக்தியில முன்னேற முடியும், வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும். சோ எப்பயும் போட்டியும் பொறாமை மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தா அப்படின்னா அவன் என்னைக்குமே பக்தியிலையும் முன்னேற முடியாது, வாழ்க்கையிலையும் முன்னேற முடியாது. எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது, ஏன்னா இந்த கோபம் இந்த குரூடமான தன்மை எப்படி வருது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து வருது.
நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுவாதான் ஆகிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது நல்ல சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய உணவா இருந்துச்சுன்னா நம்முடைய எண்ணங்களும் சத்துவகுணமா இருக்கும். நம்ம எண்ணங்கள் சத்துவகுணமா இருந்துச்சுன்னா நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் சத்துவகுணமா இருக்கும். எப்ப நம்ம வார்த்தைகளும் செயல்பாடுகளும் சத்துவகுணத்துல இருந்துச்சோ அப்ப நம்மளுடைய கேரக்டர் என்ன போயிரும்னா நல்ல கேரக்டரா மாறி போயிடும். எப்ப நம்மளுடைய கேரக்டர் நல்லா இருக்கோ அப்ப நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். நம்ம உணவு நம்ம எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். தேவையில்லாம மற்ற உயிர்களை கொண்டு அதனுடைய மாமிசத்தை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற தேவையில்லாத விஷயம். ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயம். அது ஒரு நம்மளுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னு நினைச்சு இருக்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா யானை எந்த விதமான மிருகத்தையும் சாப்பிட்றது கிடையாது. காளமாடு எந்த விதமான மிருகத்தையும் சாப்பிட்றது கிடையாது. அதெல்லாம் எப்படிதான் இருக்குன்னா நல்ல சக்தியோட தான் இருக்கு. அதனால இதை சாப்பிட்டாதான் எனக்கு சக்தி அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்முடைய நாக்கு ருச்சிக்காக என்ன பண்றோம், சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இது மனுஷனுக்கு உண்டான உணவு கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த விதமான மற்ற மிருகங்களும் நம்முடைய உணவை சாப்பிட்றது கிடையாது. அதனுடைய தர்மத்தை அதை கடைபிடிச்சிட்டு இருக்கு. அதனுடைய உணவை தான் அதை சாப்பிட்டு இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா எல்லா விதமான மிருகத்தை போலையும் எல்லா விதமான உணவையும் சாப்பிட்டு இருக்கு. அது கிடையாது. நம்முடைய பல்ல பார்த்து, நம்முடைய வயிற்றுல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் மெத்தட், நம்முடைய ஜீரண சக்தியை பொறுத்து நம்மளுக்கு உணவு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இயற்கையால். மனிதனானவன் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான விஷயத்தெல்லாம் கடிச்சு சாப்பிட முடியும். இப்ப புலி சிங்கம்லாம் இருக்கு அப்படின்னு அது என்ன பண்ண முடியும்னா மாமிசத்தை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணிடும், அதை ஜீரணம் பண்ண முடியும். பட் நம்ம அப்படி செய்ய முடியாது. நம்ம அதை அறுத்து அதை நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது ஜீரணமாகிறதுக்கு நிறைய சவனப்பெல்லாம் குடிச்சிட்டு ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டியது. காரணம் இது நம்முடைய இயற்கையான உணவு கிடையாது. நம்முடைய உடலுக்கு ஏற்ற உணவு கிடையாது. இதனால நிறைய நோய்களும் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல நம்ம சாப்பிடும் போது அந்த மிருகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பயத்தோட ரொம்ப கோபத்தோட அந்த மிருகங்கள்லாம் இறக்குது. அப்படி இறந்து சாப்பிடக்கூடிய அந்த மிருகத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய புத்தி தான் நம்மளுக்கு வரும். நமக்கும் பயத்தை உண்டுபடுத்துறது, அதே போல கோபம் அதிகமா வருது. இதெல்லாம் இந்த உணவுனாலதான் வருது. ஸோ இப்படிப்பட்ட உணவு முறையை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டரை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் போயிடும். ஸோ இங்க முதல்லயே அதை சொல்றாரு, ஒரு ஆன்மீகத்துல முன்னேறணும், இந்த உலகத்துல ஒருத்தன் நல்லவனா வாழணும் அப்படின்னாலும் கூட அவன் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தன்னுடைய நேச்சரை அவன் ரொம்ப சாஃப்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். போன அத்தியாயம் அப்படிங்கிறது எப்படி முடிஞ்சது அப்படின்னா சஞ்சயன் சொன்னா, நான் திருதராஷ்டிரன் கிட்ட அர்ஜுனன் இந்த மாதிரி சண்டை போட மாட்டேன்னு சொல்லி வச்சுட்டான், காண்டியத்தை வச்சுட்டான்னு சொல்லி சொன்ன பின்னாடி இந்த அத்தியாயத்துல சஞ்சயன் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. போன அத்தியாயத்தை கிருஷ்ணர் நிறுத்தியிருந்தார், சண்டை முடியாதுன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லியிருந்தார். இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றார். இதுல நம்ம 4 விஷயம் கத்துக்க போறோம். இந்த 2ஆம் அத்தியாயத்துல நம்ம கற்றுக்கூடிய விஷயம் 4 விஷயம். GITA. இது இங்கிலீஷ்ல நான் கொடுத்திருக்கேன். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, G அப்படிங்கிறது குருவனுடைய முக்கியத்துவம், I அப்படிங்கிறது ஐடென்டிட்டி நம்முடைய அடையாளம், T அப்படிங்கிறது 2 இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் 2 முக்கியமான கடமைகள், நமக்கு இருக்கக்கூடிய 2 முக்கியமான கடமைகள், A அப்படிங்கிறது ஆத்மராம. அப்படின்னா ஆத்மாவை உணர்ந்தவனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு 4 விஷயங்கள் கத்துக்க போறோம். ஸோ அதை என்ன பண்ணிருக்கீங்க, கீதா GITA அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2ஆவது அத்தியாயத்தில் நம்ம இந்த 4 பாடங்களை கற்றுக்க போறோம். ஸோ இதுல முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணர் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமபஷ்டிதம் அனாரிய துஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன கிளைபியம் மாஸ்மகம பார்த்த நைத்தத்வய உபபத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோதிஷ்ட பரந்தப. அர்ஜுனா, எப்படி உனக்கு இந்த புத்தி வந்துச்சு, எங்கிருந்துதான் உனக்கு இந்த புத்தி வந்துச்சு, நீ எப்படிப்பட்ட க்ஷத்ரியன், எப்படிப்பட்ட வீரன், அப்படி இருந்துட்டு நீ போய் இப்படி அழுகலாமா, நீ போய் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிருஷ்ணன் என்ன பண்றாரு, முதல்ல எடுத்த உடனே அர்ஜுனனை கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறார். ஏன்னா நண்பன் அப்படின்ற ரீதியில நண்பனுக்கு நண்பன் பேசிக்கலாம். ஏன்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தம். ஏன்னா இப்ப பாண்டவர்கள் எல்லாமே தர்மத்தினோட சைட்ல இருக்காங்க, கௌரவர்கள் எல்லாமே அதர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்களா இருக்காங்க. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, உலகத்தில் இருக்க எல்லா ராஜாக்களும் அங்க ஒன்று கூடுறாங்க, எல்லா ராஜாக்களும் வராங்களா. நீங்க மகாபாரத போர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ராஜாக்கள் எந்தெந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு சிபி மகாராஜன் சொல்லி சொல்லுவோம். சிபி சக்கரவர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிபி சக்கரவர்த்தி சைபீரியா நாட்டுல இருந்து வர்றார். சைபீரியா அப்படிங்கிறது எங்கேயோ ரஷ்யால இருக்கு. ஸோ அது ரஷ்யா கிடையாது, ரிஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிஷிகள் நிறைய இருக்கிறனால அதுக்கு பேர் ரிஷ்யா. நீங்க ரஷ்ய நாட்டு மொழி எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கு. ஸோ அப்படி உலகம் முழுக்க அன்னைக்கு பாரத வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கன்னியாகுமரியில இருந்து ஹிமாலயா மட்டும் பாரதம் கிடையாது. பாரதம் அப்படின்னு உலகம் முழுக்க பாரதம் தான். ஒரே நாடாதான் இருந்துச்சு, ஒரே ஒரு கொடியாதான் இருந்துச்சு. அதுக்கு ஹஸ்தினாபுரம், இன்னைக்கு டெல்லின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டெல்லி தான் ஹெட் குவார்டர்ஸா இருந்துச்சு.
அப்படிதான் உலகமானது ஒற்றுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சது. பல்வேறு விதமான கண்டங்களா பிரிய ஆரம்பிச்சது. பல்வேறு விதமான ஆட்சிகளா மாற ஆரம்பிச்சது. சோ அப்படி எல்லா ராஜாக்களும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி ஒரு சிலர் தர்ம பக்கத்தை எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் அதர்ம பக்கத்தை எடுத்துக்கிட்டாங்க. சோ இப்ப என்ன வேணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு தர்மத்துல இருக்கவங்களை பாதுகாக்கணும், அதர்மத்துல இருக்கவங்கள அழிக்கணும். ஏன்னா தர்மத்துல இருக்கவங்க என்ன பண்ண முடியும், நல்ல ஆட்சி செஞ்சு மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இந்த போர் ஆரம்பிக்கிறார். ஆனா என்ன நினைக்கிறார், இது தர்மம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். அதனால கிருஷ்ணர் திட்டுறார், குதஸ்துவாக, உனக்கு எங்க இருந்து இந்த புத்தி வந்துச்சு, எப்படி உனக்கு இந்த புத்தி வந்துச்சு, விஷமே சமபட்சிதம் அனாரிய ஜுஷ்டம் அஸ்வர்கியம், இது ஒரு ஆரியனுக்கு உண்டான புத்தி கிடையாதுன்னு சொல்றார். ஆரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் ஒருத்தனுக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் தெரியுமோ, யார் ஒருத்தனுக்கு வேத சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் தெரியுமோ, யார் ஒருத்தனுக்கு மனித கலாச்சாரம் அப்படிங்க தெரியுமோ, அவன ஆரியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளை பிரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸை கொண்டு வந்தாங்க. பட் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த டேர்ம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த டேர்மை தவிர, இதை நீங்க வந்து எந்த இடத்துலயும் எந்த புராணங்களையும் இப்படி பிரிச்சு சொன்னது, ஆரியர்கள் வேற எங்கேயோ இருந்து வந்து குடியேறினாங்க அப்படின்ற விஷயம் வேற எங்கேயுமே கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க நம்மளுடைய நாலேஜ, நம்மளுடைய நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்களே தவிர நம்மளை பிரிச்சு ஆண்டாங்க. அவங்களுடைய பாலிசி என்ன அப்படின்னா, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருக்கீங்க ஹிஸ்டரியில. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்போது யாரும் பிரிக்க முடியாது, யாரையும் நம்ம ஆட்சி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிரிச்சிடலாம், சின்ன சின்னதா பிரிச்சுட்டோம் அப்படின்னா அவங்களை ஈஸியா ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்றது. சோ அப்படி உனக்கு இப்படி செஞ்சு அப்படின்னா உனக்கு தேவையில்லாத அவப்புகள் தான் வரும். கிளைபியம் மாஸ்மகவ பார்த்த உனக்கு இந்த பேடித்தனம் எப்படா வந்துச்சு, நைத்தத் உபபத்ததே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோதிஷ்ட பரந்தப, இப்படி இலகிய மனத்தை விட்டுட்டு எந்திரிச்சு சண்டை போடுற அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாங்கன்னா உத்வேகப்படுத்துறார். சண்டை அப்படிங்கிறது அர்ஜுனன் போட வேண்டியதுதான். ஏன்னா அந்த மாதிரி சண்டை போட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதுதான் சொல்றாங்க. இப்படி பராசர சம்ஹிதை அப்படின்னு இடத்துல க்ஷத்ரியனுக்கு உண்டான கடமை என்ன அப்படின்னு சொல்றாங்க. க்ஷத்ரியன் என்ன பண்ணும் அப்படின்னா, மக்களுக்கு பிரஜைகளுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரஜைகளுடைய பிரச்சனையை பாதுகாக்கணும், தீர்க்கணும். எப்படி தீர்க்கணும், ஒரு சில சமயம் வன்முறையும் தேவைப்படும். வன்முறை இல்லாம பிரச்சனை தீர்க்க முடியாது. ஒரு புத்திஸ்ட் பிச் இருக்கார் இல்லையா, அவர் புத்த பிச் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சிஷ்யர்கள வந்துட்டு இருக்காரு. அதுல ஆண் சிஷ்யர்கள் பெண் சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்ப ஸ்ரீல பிரபுபாதர், நம்ம இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அவரை பாக்குறாரு, பார்த்து கேட்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்க பகவத்கீதையானது வன்முறையை தூண்டுது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, வன்முறை தூண்டல, தர்மத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபா சொல்றாரு. அப்புறம் ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஸ்ரீல பிரபுபா சொல்றாரு, இப்ப உங்களுடைய பெண் சிஷ்யர் இருக்காங்க, உங்க பெண் சிஷ்ய யாராவது வந்து கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு பதில் தெரியல. அப்ப ஸ்ரீல பிரபுபா மறுபடியும் கேட்கிறாரு, நீங்க அவங்கள காப்பாத்துவீங்களா, இல்ல கை பிடிச்சி இழுத்துட்டு போன்னு சொல்லி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னவன் அந்த சிஷ்யர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன சுவாமி எங்களை விட்டுருவீங்களா, எங்களை பாதுகாக்க மாட்டீங்களா, நான் இனிமேல உங்க கூட இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் விட்டு போயிட்டாங்களா. நீங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த இடத்துல பாதுகாப்பு தேவையோ அந்த இடத்துல நம்ம பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும், எந்த இடத்துல வன்முறை தேவையோ அந்த இடத்துல வன்முறை செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கௌரவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பெண்கள் மேல மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. எப்படி மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திரௌபதி யார் அப்படின்னா பெரிய மகாராணி. அந்த மகாராணியவே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரோட்ல துணி இல்லாம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்படி பெண்கள் மேல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாதவங்களுக்கு நம்ம ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ண போறாங்க, இன்னும் மற்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால்தான் முதல்ல அவங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல பெண்களுக்கு அவமரியாதை நடக்குதோ, எந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த ராஜா பிரயோஜனமற்ற ராஜா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணா என்ன பண்ற அப்படின்னா, நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்ற. அப்ளை வயலன்ஸ் ஃபார் லா அண்ட் ஆர்டர். சட்டத்தை பாதுகாக்கிறது நம்ம என்ன பண்ணும், கொஞ்சம் வன்முறை வச்சுதான் ஆகணும். கான்கர் இனிமிக்கல் கிங்ஸ், ரூல் த வேர்ல்ட் அக்கார்டிங் டு தி ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ். க்ஷத்ரியாஸ் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படின்னா, சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஓடி போறது கிடையாது. சண்டைன்னு வந்துச்சுன்னா உட்காந்து ஜபமாலை எடுத்துட்டு உட்காந்து இருக்கிறது கிடையாது. என்ன பண்ணும், இறங்கி சண்டை போடணும். ஏன்னா அவன் அதுக்காக தான் பயிற்சி பண்ணியிருக்கான். வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பயிற்சி செஞ்சு எதுக்காக அப்படின்னா இந்த சண்டை போட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு தான். அவன் நினைக்கிறான், அர்ஜுன் நினைக்கிறான், நான் வந்து சண்டை போடாம நான் காட்டுக்கு ஓடி போயிடுறேன், நான் வந்து சன்னியாசியாரன்னு நினைக்கிறான். அது சன்னியாசம் சாத்தியம் ஆகாது. ஏன்னா இவனுடைய பிளட்லயே இருக்கு, சத்திரிய தன்மை அப்படிங்கிறது பிளட்ல இருக்கு. அவனை நீங்க காட்டுல கொண்டு போய் போட்டா அவன் என்ன பண்ணுவான், அங்கேயும் போய் வேட்டையாடிட்டு இருப்பான், அங்க இருக்கவங்கள சாகடிச்சிட்டு இருப்பான். அந்த கிருஷ்ணர் சொல்ற, உன்னுடைய இயற்கையை நீ மாத்த முடியாது அர்ஜுனா, நீ உன்னுடைய இயற்கையை உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்லி சொல்ற. இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
நம்மளால நம்மளுடைய இயற்கையை நம்மளால மாத்திக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இயற்கையை மாத்திக்க தெரியாம நம்ம என்ன பண்றோம், நம்ம இயற்கைக்கு புறம்பான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால நீ உன்னுடைய இயற்கையை விட்டுட்டு நீ காட்டுக்கு போனாலும் உன்னால சும்மா இருக்க முடியும். அங்க போய் நீ சண்டை போட்டுதான் இருப்ப. அதனால நல்ல விஷயத்துக்காக சண்டை போடு அப்படின்னு சொல்ற. சொல்லி முடிச்ச பின்னாடி அர்ஜுனன் மறுபடியும் கேட்கிறான், கிருஷ்ணா நான் எப்படி என்னுடைய பெரியவங்களை கொல்ல முடியும், என்னுடைய தாத்தாவை எப்படி கொல்ல முடியும், என்னுடைய குருவை எப்படி கொல்ல முடியும், இதுக்கு பதிலா நான் பிச்சை எடுத்து கூட வாழ தயாரா இருக்கேன், ஏன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா நான் சொல்றேன் ஏதோ தர்மம் அப்படின்ற விஷயத்துல நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இது பண்ணும் இது பண்ணா நல்லது நல்லது நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா உனக்கு தெரியாத ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. நீ எப்படிப்பட்டவன், தர்மஸ்ய பிரபு ரட்சதா அப்படின்னு சொல்றான். சோ நீதான் என்ன, உனக்குதான் என்ன தெரியும் அப்படின்னா தர்மம்னா என்னன்னு தெரியும். சோ அப்படி நீ சொல்ற சண்டை போடுன்னு சொல்ற, நான் சொல்றேன் வேண்டான்னு சொல்றேன். இதுல எது நல்லது எது கெட்டது எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு, எது சரி எது தப்பு எனக்கு தெரியாம இருக்க. இந்த குழப்பமான சூழ்நிலையில எனக்கு நீ உதவி பண்ணு, நான் எதை செய்யணும் அப்படிங்கிற உதவி பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஒரு ஜட்ஜ் இருக்காரு. ஜட்ஜ் இருக்காரு அப்படின்னா 2 பேர் குற்றவாளிகளா நிக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய சொந்தக்காரன், இன்னொருத்தன் தனக்கு தெரியாதவன். சொந்தக்காரன் தான் தப்பு பண்ணிருக்கான். தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா சொந்தக்காரனுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா தன்னுடையவனா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தனக்கு சம்பந்தமே இல்லாதவன் அப்படின்றவன் அவன் தப்பு பண்ணல அப்படின்னாலும் அவனுக்கு என்ன பண்ணணும், நம்ம அவனுக்கு விடுதலை கொடுத்துதான் ஆகணும். நம்ம சொந்தக்காரன் அப்படின்னாலும் நம்மளை காப்பாத்திட்டு தப்பு பண்ணாதவனை கொண்டு நம்ம மறுபடியும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜுக்கு சரியான விஷயம் கிடையாது. அதே போல ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணும் அப்படின்னா, பீஷ்மர் துரோணர் இவங்க எல்லாரும் பெரியவங்க தான், பட் என்ன பண்றாங்க, அவங்க தப்பான இடத்துல போய் சேர்ந்திருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணும், நீங்க அவங்களை கொல்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஒரு ராஜாவா இருக்கும்போது உன்னுடைய கடமையை செய்யணுமே தவிர இவங்க எனக்கு வேண்டியவங்க இவனுக்கு வேண்டாதவங்க, இவன் என்ன பிடிக்கும் இவனுக்கு பிடிக்காது அப்படின்ற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது, இவன் கூட சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இதெல்லாம் கேட்ட பின்னாடி அர்ஜுனன் இன்னும் குழப்பத்துல தான் வரான். கிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியல, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்ட பின்னாடி அர்ஜுனன் முதல் முறையா கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி பண்றான். அர்ப்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக ஸ்ரேயஷ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்றான். கார்பண்ய தோஷோ அபகத ஸ்வபாவ, தோஷம் அப்படின்னா தப்பு. என்ன தப்பு பண்ணிட்டாங்க அர்ஜுனன், கார்பண்ணி அப்படின்னா கருணை அப்படின்ற ஒரு தப்பு பண்றான். எந்த இடத்துல கருணை காட்டுமோ அந்த இடத்துல கருணையை காட்டாம, எந்த இடத்துல வன்முறையை பண்ணுமோ அந்த இடத்துல வன்முறையை பண்ணாம விட்டுறதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்றான். ஒருத்த ஒரு பெண் கிட்ட இருந்து ஒரு செயினை புடுங்கிட்டு ஓடுறான். அந்த பெண்ணுடைய கழுத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் ஓடுறான், போய் புடிச்சு அவனை அடிச்சு அவனை கிட்ட இருந்து செயினை புடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. வேணாம் ஏங்க நம்ம ஏன் வன்முறையை தூண்டணுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவனை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. அது யாரு பண்ணணும் அப்படின்னா போலீஸ் இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணும், அவர் கண்டிப்பா ஓடி போய் அவரை பிடிச்சி அவனை 4 அடி அடிச்சு அந்த செயினை திருப்பி வாங்கி கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா பண்ண வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி அது க்ஷத்திரியனுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான, சாதாரண மக்களே இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணும் போது யார் ஒருத்தன் இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ, யார் ஒருத்தன் இதுக்காகவே இருக்கானோ, ட்ரெயின் ஆயிருக்கானோ, சோ அப்படிப்பட்ட க்ஷத்திரியன் அப்படின்றவன் என்ன பண்ணும், கண்டிப்பா அந்த காரியத்தை பண்ணிதான் ஆகணும். அந்த காரியத்துல இருந்து அவன் ஓடக்கூடாது அப்படின்றத என்ன சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் மறுபடியும் சொல்றாரு. இப்ப இங்கதான் சொல்றான், கார் பண்ணி அப்படின்னா தேவையில்லாத இடத்துல நான் கருணை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா கிருப்பனகா அப்படின்னு சொல்றேன். கிருப்பனகா அப்படின்னா ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவன். குறுகிய மனப்பான்மை உடையவனும் நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவனா ஆயிட்டேன். அதனால எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. கிருஷ்ணா எனக்கு நீ சொல்லு, எது சரி எது தப்புன்னு நீ சொல்லு, எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிற நீ சொல்லு, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணக்கூடிய சிஷ்யனா மாறுறேன் அப்படின்னு சொல்றேன். சோ இதான் பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு கட்டம். பகவத்கீதை மட்டும் கிடையாது, நம்ம குழப்பமான சமயத்துல அதே போல் நம்ம வாழ்க்கையில ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குருவை அணுகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரு அப்படின்றவர் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஒரு குரு இருக்கார், பௌதிக வாழ்க்கையில நம்மளுக்கு குருக்கள் இருக்காங்க இல்லையா. நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயத்த கண்டிப்பா என்ன பண்ணும், மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டுதான் என்ன பண்ணும் அந்த விஷயத்த செய்ய முடியுமே தவிர நானா செய்ய முயற்சி பண்றேன் அப்படின்னா அது சாத்தியமே இல்லாம போய் நிறைய சமயத்துல நம்ம தப்பாம செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால்தான் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு குரு அப்படின்ற தேவை. எந்த ஒரு சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னாலும் குருவனுடைய வழிகாட்டுதல்களை படிக்கணும். அப்படி படிக்கல அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் சாஸ்திரம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா.
இந்த மனு சம்ஹிதை எப்படி சொல்லுது, இந்த பகவத்கீதை எப்படி இருக்கு, கிருஷ்ணர் அப்படி பண்ணார், ராமர் இப்படி பண்ணார். ஏன்னா அவங்க சாஸ்திரம் தெரிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்கல. அவங்க எல்லாம் புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு மெடிக்கல் புக் எடுத்து படிச்சேன். மெடிக்கல் புக்ல திடீர்னு நான் ஒரு பேஜ் ஓபன் பண்றேன். பேஜ் ஓபன் பண்ணா அதுல நீங்க கத்தியை வச்சு இப்படி கிழிக்கணும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் கிழிக்கணும், கிழிச்சு இங்க இருந்து இந்த அளவுக்கு இவ்வளவு ரத்தத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜ்ல வந்து இந்த டிராயிங்கோட இந்த ஒரு விஷயம் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நான் உடனே, பாத்தீங்களா இது மெடிக்கல் புக்குன்னு சொல்றாங்க, இது உயிருக்காக்கும் புக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த புக்ல என்ன போட்டிருக்கு, ஒருத்தர் அறுக்கணும், அதுல இருந்து ரத்தத்தை வெளில எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி சார் மெடிக்கல் புக் ஆகும், இது தப்பான விஷயம் சார், இந்த புக்கை நான் பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஏன்னா அந்த மெடிக்கல் புக்ல என்ன பண்ணும், அவன் முதல்ல இருந்து படிச்சுட்டு வந்தான் அப்படின்னா அப்ப அவனுக்கு புரியும் இந்த மெடிக்கல் புக்ல என்ன சொல்ல வராங்க. அங்க கிழிக்கிறது அப்படிங்கிறது ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க அவனை கிழிச்சு அந்த இடத்துல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு இந்த விஷயத்த செய்யும் போது அவன் நல்லா ஆவான் அப்படின்றதுக்காக அந்த விஷயம் சொல்லப்படுது. ஆனா அது புரியாம ஒருத்த வந்து வெறுமனே ஓகே புரியாம ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா இத வந்து வெறும் ஒரு புக்ல இருக்க ஒரு பேஜ் எடுத்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னானா அவனை விட முட்டாள் யாரும் கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணும், அந்த புக் இருந்தாலும் அந்த புக் அவனுக்கு படிக்கவே தெரிஞ்சாலும் இந்த புக்கை ஏற்கனவே படிச்சு இதுல இருக்கக்கூடிய விஷயத்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபசர் கிட்ட போய் கத்துக்கிட்டான் அப்படின்னாதான் அவனுக்கு அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமே தவிர தானாக படிக்க முயற்சி பண்ணானா அவன் புரிஞ்சுக்க போறது கிடையாது. அதே போலதான் சாஸ்திரத்தையும் நம்ம தானா படிக்க முயற்சி பண்ணோம்னா தப்பா தான் புரிஞ்சுப்போம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி. இது ஏன் மனு சம்ஹிதை எப்படி சொல்லிருக்கு, ஏன் ராமாயணம் இப்படி சொல்லுது, ஏன் பகவத்கீதை இப்படி சொல்லுது, முதல்ல இருந்து நீ கேளு, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்பதான் உனக்கு புரியும். சோ அதனால இங்க முதல்ல என்ன சொல்ற அப்படின்னா அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் சரணாகதி பண்றார். சிஷ்யனா ஏத்துக்கோ, நீ சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சோ பகவத்கீதை இப்படிதான் ஆரம்பிக்குது. அதனால நாம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு பிரச்சனையோ குழப்பமோ வரும்போது நம்ம ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணும் சஜஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணே தவிர நான் யாருக்கிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு இருக்கிற நாலேஜே போதும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா நம்மளால ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் குழப்பத்துல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு குருவை அணுகின பின்னாடி அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னு அவளுக்கு முதல் விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு முதல்ல வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த உடல் அப்படின்ற பிரச்சனை தான். இந்த உடல்ல தான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா என்னுடைய சொந்தக்காரங்க இறந்து போயிருவாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே இருக்கான். சோ இங்க நமக்கு என்ன ஒரு இந்த உலகத்துல என்ன ஒரு நோய் இருக்கு அப்படின்னா தோல் நோய் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தோல் நோய் இருக்கு. என்ன தோல் நோய் அப்படின்னா நான் என்னுடைய உடம்பை பாதுகாக்கணும், என்னை சுத்தி இருக்கவங்களுடைய என்னோட சொந்தக்காரங்க உடம்பை பாதுகாக்கணும். இப்படி பாதுகாத்துட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாரும் என்ன பாதுகாப்பாங்க, நான் ஒரு சேஃபான பொசிஷன்ல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எந்த ஒரு உடம்பு மேல நம்ம உடம்பு மேலேயும் நம்மளுடைய சொந்தக்காரங்க உடம்பு மேலேயும் நம்ம பற்றுதல் வச்சிருக்கோமோ இல்ல வந்து நம்பிக்கை வச்சிருக்கோமோ அப்படிப்பட்டவங்களாம் நம்மளை விட்டு போகும்போது நம்மளுடைய இதயமானது கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாம் நம்மளை விட்டு போறாங்களே, நம்மளுக்கு இனிமேல யாரும் பார்த்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. சோ இப்படி பயத்தினால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனைக்கு உண்டாகிறோம். இந்த பயம் அப்படிங்கிறது செயற்கையான ஒரு பாதுகாப்பு, இது உண்மையான பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே நம்ம கூட நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. அந்த நிரந்தரமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட போறதும் கிடையாது. சோ அதுதான் கிருப்பனா அப்படின்னு சொல்ல. கிருப்பனா கஞ்சன் சொல்றோம் இல்லையா, கஞ்சனை போல. கஞ்சனா என்ன அர்த்தம், அவன்கிட்ட பணம் இங்க இருக்கு இருந்தாலும் அவன் செலவு பண்ண மாட்டான், ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவன். அது போலதான் நமக்கு இந்த ஆத்ம ஞானம் இல்லாம ஆத்மா நம்ம கிட்டதான் இருக்கு, ஆனா அந்த ஆத்மா நிரந்தரமானது அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், இந்த உடம்பையே பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ இவர் போயிட்டாரு அவர் போயிட்டாருன்னு நினைச்சு நம்ம துக்கப்பட்டு இருக்கோம். சோ பிராமணன் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையை உபயோகப்படுத்திட்டு நம்ம உலகத்துல இந்த எல்லாரும் வருவாங்க போவாங்க, பட் இதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரெயின்ல நமக்கும் நிறைய பேர் உட்காந்துட்டு வருவாங்க, கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டு வருவாங்க. ஒரு நாள் 2 நாள் நம்ம என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அவங்க இடம் வரும்போது என்ன பண்ணாங்க, அவங்க இறங்கி அவங்க ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டே இருப்பாங்க. நம்ம அதனால உட்காந்து அழுதுட்டு இருக்கல, ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கல. நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் ட்ரெயின்ல ஜெர்னி பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் வரும்போது நம்மளும் இறங்கணும்.
சோ ஒரு புத்திசாலி என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய டெஸ்டினேஷன் என்னது, என்னுடைய நான் இறங்கக்கூடிய ஸ்டேஷன் என்னது, அந்த ஸ்டேஷன்ல இறங்குன பின்னாடி நீ என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர, நான் ட்ரெயின்ல போகும்போது எப்படி நல்லா போறேன், ட்ரெயின்ல படுத்துக்கிட்டு போறேன்னா, ஏன்னா ட்ரெயின்ல வரக்கூடிய மக்கள் நல்ல மக்களா வராங்களா, நல்லா சாப்பிட்டுட்டு போறோமா, அந்த மக்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துட்டு அவங்களோட நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? ட்ரெயின்ல நம்ம ரொம்ப நாளா போயிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்தா கண்டிப்பா இறங்கிதான் ஆகணும். அதே போல இந்த உடம்புலயும் நம்ம ரொம்ப நாள் போயிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய இடம் வரும்போது என்ன பண்ணணும், எல்லாரும் இறங்கிதான் ஆகணும். சோ அதனால புத்திசாலி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உடல்ல நான் எப்படி நல்லா வாழ்றது, இந்த உடல் சுத்தி இருக்கக்கூடியவங்களை நான் எப்படி நல்லா வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்காம, இந்த உடலை விட்ட பின்னாடி நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய இலக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிக்கணும் தவிர, இந்த உடம்ப பத்தியே ஒருத்தன் யோசிச்சுட்டு கூடாது அப்படிங்கறத பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பிராமணன் அப்படின்னா வெறும் பூணல் போட்டுக்கவங்க கிடையாது, வெறும் குடும்பம் வச்சிருக்கிறோம் பிராமணன் கிடையாது. பிராமணன் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை உடையவன பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிராமணன் அப்படின்னா பரந்த மனப்பான்மையோட. பரந்த மனப்பான்மை என்னது, ஆத்மா நான், இந்த ஆத்மா எந்த கதி அடையணுமோ அந்த கதி அடைவதற்கு நான் என்ன கடமை பண்ணணுமோ அந்த கடமையை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்படுறவனதான் என்ன சொல்றோம், ஆத்ம ஞானத்தை உடைய பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்பதான் இங்க முதல்ல கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனனுக்கு முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கறது ஆன்மீகத்தினுடைய முதல் படி. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்மீகம்னா என்ன அர்த்தம் சார்? மக்களுக்கு கேட்டா ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஏதோ கோயிலுக்கு போறது, இந்த பூஜை பண்றது, இந்த அர்ச்சனை பண்றது, இந்த சாமியாருக்கு போய் பணம் கொடுக்கறது, இந்த அளவு குத்துறது, இங்க தீ மதிக்கிறது, இங்க கடா வெட்டுறது, அந்த ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பேர் ஆன்மீகமே கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை தான். ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருவனுக்கு நான் இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது, இந்த ஆத்மாவானது கடவுளை சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான் இல்லையா, இந்த ஞானத்தை, இந்த வழிமுறையை பேர் தான் என்ன சொல்றோம், ஆன்மீகம் சொல்லி சொல்றோம். சோ எந்த ஒரு வழிமுறையானது நமக்கு நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குதோ அதுக்கு பேர் ஆன்மீகம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. அது குருட்டு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம், இல்ல உணர்ச்சி பூர்வமா நம்ம செய்யற விஷயம்னு வச்சுக்கலாமே தவிர அதுக்கு பேர் ஆன்மீகம்னு சாஸ்திரம் ஒத்துக்கல. ஏன்னா சாஸ்திரங்கள் தான் நமக்கு ஆன்மீகத்துக்கு பிரமாணம், சாஸ்திரங்கள் தான் பக்திக்கு பிரமாணம், சாஸ்திரங்கள் தான் எல்லா கடவுளுக்கும் பிரமாணம். ஒரு சிலர் சொல்லலாம், நான் வந்து கடவுளை வழிபடுறேன் அப்படின்ட்டு. சோ கடவுள் அப்படின்ற பேரன் எங்க இருந்து எடுத்திருக்கு, சாஸ்திரத்துல இருந்து எடுத்திருக்கு. அப்ப அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு எப்படி அந்த ஆன்மீகத்தை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுது, அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாம நானும் வந்து ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னா அது கடைபிடிக்கிறதா ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுதான் வந்து அதனாலதான் இந்த பகவத்கீதையில முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் லெசன் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஆன்மீகம் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் சொல்றார். சொல்லி முடிச்ச பிறகு நம்ம இங்க யோசிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பக்கத்துலதான் இருக்கார். கிருஷ்ணர் பக்கத்துலதான் அர்ஜுனன் இருக்கான். அந்த கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கும்போது அர்ஜுனன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான். ஏன் அழுதுட்டு இருக்கான், கிருஷ்ணர் தான் பக்கத்துல இருக்காருல்ல, ஏன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் அவளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்ப கிருஷ்ணருடைய எண்ணத்தை விட்டுட்டு நம்ம ஒரு புதுசா எண்ணத்துல சுதந்திரமா இருக்கும்னு முயற்சி பண்றோமோ அப்ப நம்ம துன்பத்துக்கு வரும். நம்முடைய எண்ணமும் கடவுளுடைய எண்ணமும் வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு எல்லா விதமான துன்பம் வரும். ஏன்னா இங்க அர்ஜுனன் என்ன பண்றான், கிருஷ்ணருடைய பக்கத்திலே இருந்தாலும் கிருஷ்ணருடைய வார்த்தையை கேட்காம, கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்காம இவன் சொந்த எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஒருவனுக்கு உண்மையான சந்தோஷம் எப்ப கொடுக்கும் அப்படின்னா, அந்த கிருஷ்ணருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னா அப்ப அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர தானாக இருக்கும்போது, தனியா இருக்கும்போது அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. கிருஷ்ணனுடைய உபதேசத்துக்கு, கிருஷ்ணனுடைய எண்ணத்துக்கு மாறாக நடந்திருக்கோம் அப்படின்னா அது பிரயோஜனமாகாது. கம்பெனில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனில ரொம்ப நெருக்கமாவே ஒருத்தர் இருக்கலாம். என்ன சொல்றது, சிஇஓக்கு இல்ல வந்து எம்டிக்கு ரொம்ப நெருக்கமாவே இருக்கலாம். ஆனா ஒரு சில சமயம் அவனை காட்டிலும் கம்பெனில வேலை பண்ணக்கூடிய ஒரு சில எம்ப்ளாயிஸை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பையன் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கான், ஆனா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான், பார்த்தாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கான், நம்ம சொல்றதை ஒன்னும் பினிஷ் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா எனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய் என்ன பண்றாரு, நான் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அவர் ரொம்ப தூரத்துல தான் இருக்காரு, என்னை பாக்குறதே கிடையாது, மேபி ஒரு நாளைக்கு ஒரு முறை பார்ப்பாரு என்ன. ஆனாலும் அந்த எம்டிக்கு அந்த எம்ப்ளாயி ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னது, எம்ப்ளாயி வந்து அந்த எம்டி சொல்லக்கூடிய தாட் ப்ராசஸுக்கு லிங்க் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு, அவருக்கு தேவையான விஷயத்தை இவர் செஞ்சு வைக்கிறார். சோ அப்படிதான் இங்க சொல்றாங்க, எப்ப நம்ம கடவுளோட எண்ணத்துக்கு தூரமா ஆகிறோமோ அப்ப நம்ம சந்தோஷமா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ஆத்மாவானது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைய போல என்ன பண்ணுது,
எப்படி குழந்தையானது என்னைக்கும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்குதோ, குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எங்கேயாவது நம்ம ஒரு பார்க்கு, பீச் அப்படின்னு சொல்லி கூட்டு போனோம் அப்படின்னா, அந்த பார்க்லயோ இல்ல பீச்லயோ இல்ல வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பா அம்மா கையை விட்டு புடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த போயிடும். அப்படி சுத்த போயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும். இந்த ராட்டனம் அந்த ராட்டம் எல்லாம் பார்த்துருக்கும், இந்த நிறைய ட்ரெஸ் இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். ஆனா திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தன்னுடைய அப்பாவோட ஞாபகம் வர ஆரம்பிச்சு. ஸோ மறுபடியும் அவங்க அப்பாவை நினைச்சு அழுக ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு நீங்க எதை கொடுத்தாலும் சந்தோஷம் அடைய போறது கிடையாது. நல்ல ஸ்வீட் கொடுக்கலாம், நல்ல உணவு கொடுக்கலாம், நல்ல ட்ரெஸ் கொடுக்கலாம், அந்த குழந்தைய நல்லா மேல உட்கார வச்சு விளையாட வைக்கலாம். ஆனா அந்த குழந்தை மறுபடியும் அழுதுட்டு தான் இருக்கும். தன்னுடைய அப்பா அம்மாவை போய் மறுபடியும் சந்திக்காம அந்த குழந்தைக்கு நீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுக்காது. அது குழந்தை ஆத்மாக்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கடவுளை மறந்துட்டு நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். இந்த உலகத்தினுடைய மாயையான விஷயத்தை பார்த்து நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்கோம். பெரிய பெரிய பதவி, நிறைய நிறைய செல்வம், நிறைய பேரு, புகழ், அந்தஸ்து அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துல நம்ம மயங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மயக்கம் எதுவுமே நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம மறுபடியும் நம்ம அப்பாவோட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. அதை எப்படி அடையிறதுன்னு தெரியாம என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம செய்ய வேண்டியது, அந்த தந்தையோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா சந்தோஷமா இருக்க போறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்படி முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தந்தை யாருன்னு அவளை சொல்றதுக்கு யார் வேணும் அப்படின்னா, அங்க ஒரு கூட்டத்துல என்ன பண்றாரு, அந்த எக்ஸிபிஷன்ல ஒருத்தர் வந்து பாக்குறாரு. டே நீ ஏன்னா இங்க பண்ற, நீ சுப்பிரமணியம் பையனடா இங்கடா பண்ற, அழுதுட்டு இருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு நம்ம அப்பா கிட்ட நம்மளை விட்டுறாரு. சோ அப்ப அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா அழுகை நிறுத்திடுறான். இது வரைக்கும் அவனுக்கு ஸ்வீட் கொடுத்து அழுகை நிறுத்தல, நல்லா ட்ரெஸ் போட்டு அழுகை நிறுத்தல, அவனோட ஆட்டத்துல உட்கார வச்சு அழுகை நிறுத்தல. எப்ப அழுகை நிறுத்தினா அப்படின்னா தன்னுடைய அப்பா கிட்ட போனே அழுகை நிறுத்திட்டான். அதே போல இந்த ஆத்மாவுக்கும் நல்ல உணவுனாலேயோ, நல்ல பெண்களுடைய சகவாசத்தினாலேயோ, இல்ல நிறைய இந்த உலகத்தை அனுபவிக்கிறாலேயோ, நல்ல நல்ல பெரிய பில்டிங்ஸ்னாலேயோ, இல்ல வந்து பேருனாலேயோ, புகழாலேயோ, அந்தஸ்தாலேயோ ஒருத்தன் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க பிராக்டிக்கலாவே பாருங்க, பிராக்டிக்கலாவே நிறைய பெயருடையவர்கள், புகழுடையவர்கள், இல்ல செல்வம் உடையவர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாலுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாம் இருந்தும் மக்கள் என்ன பண்றாங்கன்னு துன்பப்பட்டு தான் இருக்காங்க. நிறைய வந்து ட்ரக் எடுத்துக்கிறாங்க, நிறைய நைட் தூங்க முடியாம அவங்க நிறைய மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் இருக்கு, நிறைய மனநோய்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சிலர் வந்து சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. நீங்க காஃபி டே அப்படின்னு கேள்விப்பட்டேன், கெஃபே டே அப்படின்ட்டு அதுல ஒருத்தர் இருந்தார். அவர் ஓனர் என்ன பண்ணார், அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். மைக்கேல் ஜாக்சன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். நிறைய நம்ம இப்ப ஆக்ட்ரஸ் எல்லாம் பாக்குறோம், அந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்ற, நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. சோ அப்படி இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் முன்னேறினாலும் நம்ம இதை விட்டு போய் ஆகணும், இல்லைன்னா அது நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த உலகத்துல இந்த ஆத்மாவுக்கு எதுவுமே திருப்தி கொடுக்காது. ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கறது இந்த ஆத்மா மறுபடியும் அந்த பரமாத்மாவோட சேரணும். அதுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானத்தை கொடுக்கறத என்ன சொல்றோம், நம்ம குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால பகவத்கீதையினுடைய முதல் முக்கியமான பாடமாக இந்த ஆன்மீகம் அப்படின்னாவே குரு. ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா ஒரு குருனுடைய வழிகாட்டுதல் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல் பாடமா இந்த 2ஆம் அத்தியாயத்துல கத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் விஷயம் என்னது, ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி அப்படின்னா நான் அப்படின்ற விஷயம். சோ இப்ப பொதுவா நம்ம இந்த கொஸ்டின் கேட்போம். என்ன கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா, ஹூ ஆர் யூ அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம், ஒன்னு நம்ம பேரை சொல்லுவோம், இல்லை நம்முடைய ஜெண்டரை சொல்லுவோம், இல்லை நம்முடைய சமயத்தை சொல்லுவோம், நம்முடைய நாட்டை பத்தி நம்ம ஐடென்டிபிகேஷன் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடென்டிபிகேஷன் சொல்லுவாங்க. என்னுடைய பேர் வம்சிதாரி, நான் வந்து ஆண், நான் வந்து ஒரு ஹிந்து, நான் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கேன், இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி, நான் வந்து ஒரு தந்தை, ஒரு கணவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெசிக்னேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா இதெல்லாம் நம்முடைய உடலை குறிக்கக்கூடியதுதான். இது எதுவுமே நம்ம கிடையாது. உன் கண் எதுன்னு சொன்னா நம்ம கண்ணை காட்டும். மூக்கு எது, காது எது, வாய் எது, தலை எது, உடம்பு எது, நீ எங்க இருக்க தெரியல. நம்ம உடம்புன்னு சொல்லி சொல்றோம், என்னுடைய கைன்னு சொல்லி, என்னுடைய போன் சொல்லி சொல்றேன். என்னுடைய போன் என்ன அர்த்தம், நான் இந்த போன் கிடையாது, இந்த போனுடைய ஓனர் தான் நான். நான் இந்த போன் வித்தியாசப்பட்டேன். என்னுடைய போன், என்னுடைய உடம்பு, நான் உடம்பு சரியில்லைன்னு யாரும் சொல்றது கிடையாது. என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்றேன். என்னுடைய கார் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு, என்னுடைய உடம்பு சரியில்லை. நானும் காரும் வேற, நானும் உடம்பும் வேற. அப்ப நான் அப்படிங்கிறது யாரை குறிக்குது, நம்மளுக்கு அது தெரியறது கிடையாது. தெரிஞ்சும் என்ன பண்ற மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதன் பிரகாரம் நடந்துக்க மாட்டேங்கிறோம். சோ நான் அப்படிங்கிற அந்த சப்தம் யாரை குறிக்குது அப்படின்னா அதை நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு, இந்த உடம்பு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி என்ன பண்ற ஹாரி மான்சன் அப்படின்ற என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் பண்றாரு, லெபார்ட்டரி என்ன பண்றாரு, இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸ் என்ன பண்றாருன்னா அவர் எடுத்து
ஒரு வேல்யூ கொண்டு வர்றாரு. இந்த உடம்புல வந்து 5 பவுண்ட் கால்சியம் இருக்கு, 1.5 பவுண்ட் பாஸ்பேட் இருக்கு, 9 ounce பொட்டாசியம் இருக்கு, 6 ounce சல்பர் சோடியம் இருக்கு, 1 ounce மெக்னீசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்புல இருக்க எல்லா கெமிக்கல்ஸ் என்ன பண்ணாருன்னா அவர் பிரிச்சு வச்சுட்டு இந்த உடம்புடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றாரு. இந்த உடம்புடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடலாம், இந்த வாங்கிட்டு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா இதான் இந்த உடம்புடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும், இந்த உடம்புடைய மதிப்பு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான பதில் வருது நமக்கு. இந்த உடம்புடைய மதிப்பு எவ்வளவுதானா, வெறும் 110 ரூபா தானே. வெறும் 110 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கெமிக்கலும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த உடம்பு வெறும் 110 ரூபா தானே? கண்டிப்பா கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆர்டி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் அவன் கீழே விழுந்து கிடக்குறான். இப்ப நீங்க அந்த காரை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல விடுவீங்களா, இல்ல அந்த உங்களுடைய ஃப்ரெண்டை கொண்டு போய் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவீங்களா அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துவோம். கார் வந்து நமக்கு 50 லட்ச ரூபாய் காரா இருந்தாலுமே கூட அந்த காருக்கு முக்கியம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கார் அப்படிங்கிற இறந்த பொருள், உயிருள்ள நபருக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம் என்னது, ஏன்னா அந்த உடம்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இந்த உடல்ல இன்னும் ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம இந்த உடலை பாக்குறோம், ரொம்ப அழகான உடல் எல்லாம் பாக்குறோம். இந்த உடம்புல நல்ல விதமான நல்ல அழகான கண்கள் இருக்கு, நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கு, நல்ல ஸ்கின் டோன் இருக்கு, நல்ல லிப்ஸ் இருக்கு, நல்ல ஒரு அழகான அட்ராக்டிவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்பு தான் நம்மளுக்கு அட்ராக்ஷன், இந்த உடம்பு தான் உண்மையாலுமே அட்ராக்டிவான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பியூட்டி குயின் இருக்காங்க, நம்ம எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறோம். அதே அந்த அழகான விஷயம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா, இறந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஆத்மா அந்த உடம்புல இருந்து வெளில போயிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும், அதே உடல் தான் இருக்கு. ஆனா என்ன ஆயிடுது, இப்ப பாக்குறதுக்கு அருவெருப்பா இருக்கு. கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு உடம்புல இருந்து எல்லாம் ஊசி போய் உடம்புல இருந்து புழுவெல்லாம் வெளில வந்து உடம்ப பக்கத்துலயே யாரும் போகும்போது எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுவாங்க. இதே உடம்புதான் இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருந்துச்சு, இப்ப அழகு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது பதில் சொன்னது இப்ப பேச்சு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து சிரிக்கும் போது நம்மளை பார்த்து சிரிச்சது, இதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிட்டு டிஃப்ரெண்டா சாரி எல்லாம் மாத்திக்கிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணுது, விழுந்துருச்சு. காரணம் என்னது அப்படின்னு சொல்லும் போது வெறும் கெமிக்கல்ஸ் கிடையாது. கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அங்க என்ன பண்ணிருக்கலாம், மாத்திருக்கலாம். ஆனா இங்க என்ன கிடையாது, ஒரு உணர்வும் கிடையாது, ஆசை கிடையாது, யோசிக்கிறது கிடையாது, எந்த விதமான அசைவும் கிடையாது, இறுதியில் என்ன கிடையாது, அங்க உணர்வு அப்படிங்கிறது கிடையாம போயிடுச்சு. காரணம் என்னது, ஒரே உடல் தான், அதே உடல் தான் இருக்கு. போயிட்டாருன்னு சொல்றோம். யாருடா போயிட்டாரு அப்படின்னா தெரியல, அங்கதான் படுத்துட்டு இருக்காரா, போயிட்டாருன்னு சொல்றோம். யாரு போயிட்டாங்க அப்படின்னா ஆத்மா போயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ உண்மையில நம்ம இந்த உடல் கிடையாது, உடம்புக்குள்ளார உட்கார்ந்துட்டு இந்த உடலை நகர்த்தக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு கார் டிரைவர் காருக்குள்ள உட்காந்து கார் நகர்த்திட்டு இருக்காரோ அது போல இந்த ஆத்மாவானது இந்த உடல் அப்படின்ற ஒரு வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இந்த வண்டியை நகர்த்திட்டு, ஆத்மா இறந்துடுச்சு அப்படின்னா, இறங்கி போயிடுச்சு அப்படின்னா இந்த உடல் நகர போறது கிடையாது. கார் டிரைவர் வெளில போயிட்டாருன்னா கார் நகர போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த ஆத்ம கியானத்தை என்ன பண்றாரு அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஆத்மாவுக்கு என்னைக்கும் மூலம் கிடையாது, இந்த ஆத்மா என்னைக்கும் நிரந்தரமா இருந்துட்டு இருக்கு. ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு மாத்திட்டு இருக்கு. அஜாயத்தே மிரியதேவா கதாசின் நாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம் நான் ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு சொல்றேன். இந்த ஆத்மாவானதுக்கு பிறப்பு கிடையாது, நிரந்தரமானது, என்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த உடல் அழியும் போது ஆத்மா அழியறது கிடையாதுன்னு சொல்றேன். இந்த உடம்ப பார்க்கலாம், இந்த ஆத்மா எப்படி எல்லாம் உடம்ப மாத்திருக்கு அப்படின்னு. இந்த பிறவிலேயே நம்ம இந்த பிறவிலேயே நிறைய உடலை மாத்திருக்கோம். சின்ன குழந்தையில் இருந்த உடல் நமக்கு இப்ப கிடையாது. ஆனா நான் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்துட்டு இருக்கு, உடம்பு கிடையாது. எப்படி உடல் மாறி போயிடுச்சு, நமக்கு தெரியாம உடல் மாறி போயிடுச்சு. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததத் தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர முக்கியதி. இதனால உடல் மாற்றத்தை கண்டு ஒருவன் பயப்பட தேவையில்லை. உடல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டுதான் இருக்கும், ஆத்மா நிலையா இருக்கும். ஆத்மா என்ன பண்ணுது, இந்த உடம்பை விட்டுட்டு வேற ஒரு உடம்புக்கு போகுது அப்படின்னு சொல்றேன். சோ இந்த உடல் அப்படிங்கிறது இறந்து போனதுதான், ஆத்மா உயிர் உள்ளது. இந்த உடலுக்கு எந்த உணர்வும் கிடையாது, ஆத்மா உணர்வுடையது. உடல் மாறக்கூடியது, ஆத்மா மாற்றம் அடையாது. உடல் அப்படிங்கிறது தற்காலிகமானது, ஆத்மா நிரந்தரமானது. உடல் அப்படிங்கிறது ஜடம், ஆத்மா அப்படிங்கிறது உயிருள்ள ஒரு பொருள். அதனால இங்க கிருஷ்ணர் வந்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். ஓகேவா? ஓகே. இப்படியாக கிருஷ்ணர் வந்து ஆத்மாவை பற்றியும் இந்த உடலை பற்றி இருக்கக்கூடிய வித்யா சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றார், அசோச்சா நன்வசோச்சஸ்தம் பிரக்ஞாவாதாங்ஷ பாசசே கதாசு நகதாசுங்ஷ நானுசோஷந்தி பண்டிதாக அப்படின்னு சொல்றார். அர்ஜுனா நீ பேசின விஷயம் நல்ல விஷயம்தான். துரியோதனன்
இந்த உலகத்துல நான் எப்படா ஆட்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறாமையினால பேசிட்டு இருந்தான். அது அர்த்த சாஸ்திரம். நீ எப்படி இவங்களை நான் அழிக்கிறது, இவங்களை எப்படி நான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தர்மத்தை பேசிட்டு இருந்த. இது தர்ம சாஸ்திரம். இது ரெண்டுக்கும் தாண்டி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அது என்னன்னா ஞான சாஸ்திரம், ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய சாஸ்திரம். அந்த ஞான சாஸ்திரத்தை பத்தி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஞான சாஸ்திரம் அப்படிங்கிறது இது ரெண்டையும் காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றேன். சொல்லி முடிச்சு அவர் மறுபடியும் இந்த ஆத்மாவிற்குரிய வித்தியாசத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனா, நீ நிறைய உடம்பு மாத்திட்டு இருக்க, ஆனா நான் உடம்ப மாத்தாது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் கிருஷ்ணர் தான், இப்பயும் கிருஷ்ணர் தான், இதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா தான் இருக்க போறேன். நான் உடம்ப மாத்தாது கிடையாது. ஏன்னா என்னுடைய உடல் உங்களுடைய உடல் கூட கிடையாது. என்னுடைய உடலானது முழுமையாக ஆன்மீகமயமானது. உங்களுடைய உடலானது மாற்றக்கூடியது, மாற்றம் அடையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடலுக்கும் கிருஷ்ணனுடைய உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார். இப்படியாக ஆத்மா இந்த உடலை விட்டு போகும் பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்னா பேச ஆரம்பிக்கிறோம். இந்த உடலுக்கு 6 விதமான மாற்றங்கள் இருக்கு. பிறப்பு, வளர்ப்பு, கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைகளை உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாடி போய் இறந்து போயிடுது. இந்த உடலுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க, வெறும் உடம்ப தான் பாக்குறாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை யாரும் பாக்குறது கிடையாது. ஆனா ஆன்மீகம் அப்படின்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உடல் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஒரு மெஷின் போலதான். உள்ள ஆத்மா அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஆன்மீகத்துல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இது புரியாமதான் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உடம்புக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிளி மாதிரி நம்ம என்ன பண்றாங்க, ஒரு கிளி குண்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த கிளி குண்டை நல்லா தங்கத்திலேயே முலாம் பூசி அந்த கிளி குண்டை தினமும் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா உள்ள கூடிய கிளிக்கு அவன் உணவு கொடுக்கறதே கிடையாது. அப்ப என்ன ஆகும், கிளி இறந்து போயிடும். சோ நம்ம என்ன பண்றோம், ஒரு காரை வாங்கிட்டு வந்துச்சுட்டு அந்த காருக்கு நல்லா பெட்ரோல் ஊத்திட்டு அந்த காரை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த காருக்கு நல்லா பார்த்துட்டு இருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய டிரைவருக்கு சாப்பாடே கொடுக்கல அப்படின்னா டிரைவரால் டிரைவ் பண்ண முடியாது. உள்ள அவர் அழுதுட்டு இருந்தா அவர் இறந்து போயிடுவார். அதே போலதான் இந்த ஆத்மாவுக்கு நம்ம எந்த உணவு கொடுக்கறது கிடையாது. இந்த உடலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நல்ல உணவு கொடுத்துருக்கோம். தினசரி காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்றோம், இந்த உடம்புக்கு தான் எல்லாம் பார்த்துருக்கோமே தவிர ஆத்மாவுக்கு எதுவும் பார்த்துக்கிறதே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு எது உணவு அப்படின்னா இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் உணவு. ஆன்மீகமான விஷயங்கள், பகவானுடைய நாமம், பக்தி சேவை, இதுதான் இந்த ஆத்மாவுக்கு உண்டான உணவு. இந்த உணவை அந்த ஆத்மா எடுத்துக்கும் போது இயற்கையாக சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு புரியாது ஏன் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா சந்தோஷமா இருக்குது, ஏன் இதை சொன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா கிடைக்குது, நம்மளுக்கு இந்த பகவத்கீதை கேட்கும் போது ஏன் நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, ஏன்னா இது ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த ஆத்மாவானது என்னைக்கும் இறக்குறது கிடையாது. இந்த ஆத்மா என்னைக்கும் நிரந்தரமா இருந்துட்டு இருக்கு. ஒரு மனுஷன் என்ன பண்ணும், இந்த ஆத்மாவுக்கு உணவு கொடுக்க முயற்சி பண்ணும். இந்த உடம்புக்கு நம்ம பாத்துக்கிறோம் சரி, ஆனா இந்த ஆத்மாவுக்கு நம்ம எந்த உணவும் கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்றேன். இது நம்ம டைரக்டா இப்பதான் பார்த்தோம். ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். யாரு போயிட்டாரு நமக்கு தெரியல. அந்த ஆத்மா, இந்த உடம்பு இருந்த ஆத்மா போயிடுச்சு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். நிறைய இந்த உதாரணம்லாம், சயின்டிபிக் உதாரணம்லாம் இருக்கு. நான் அதுக்கெல்லாம் போறது கிடையாது. நீங்க வேணா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. NDE, OBE அப்படின்னு சொல்லி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு நிறைய சயின்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த ஆத்மா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய அவங்களுக்கு ப்ரூஃபும் கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்ணாதீங்க அர்ஜுனா, இந்த உடல் அப்படிங்கிறது கண்டிப்பா மாற்றம் அடையக்கூடியதுதான். இந்த உடம்புக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பா. நீ செய்யக்கூடிய கடமையில உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம இந்த உடல் நிறைய உபாதைகள் வரும். அதனால இந்த உடலுக்கு நீ முக்கியம். இப்ப நம்மளுக்கு வெயில் காலம் வருது. வெயில் காலம் வருது, நம்ம வேலை செய்யாம விட்டுறோமா என்ன? வேலைக்கு போங்க, ரொம்ப வெயில் அடிச்சு நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன? சொல்ல முடியாது. வெயில் அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சொல்ல என்ன பண்றான், அவன் வேலையை அவன் பண்ணிதான் ஆகணும். அம்மா சொல்றாங்க நீ ரொம்ப வெயிலா இருக்குப்பா, நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா என்ன? இல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை பொறுத்துக்கிட்டு என்ன பண்றான், அவன் கடமை பண்ணிட்டு இருக்கான். அதே போல நீ என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க நீ பண்ணக்கூடியது உன்னுடைய கடமை. அந்த கடமையை செய்யும் போது ஒரு சில சமயம் உனக்கு கஷ்டம் வரலாம், ஒரு சில சமயம் சுகம் வரலாம். அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. என்ன பண்ணும், உன்னுடைய கடமையை மட்டும்தான் பண்ணுமே தவிர இதுல வரக்கூடிய சுக துன்பங்களை நீ யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அங்க சொல்றார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷணதாக ஆகமா பாயினோ நித்யாஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்ட்டு இது முதல் விஷயமா சொல்றேன். இந்த உலகத்துல நம்மளுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நம்ம எப்ப பார்த்தாலும் துன்பப்பட்டுதான் இருக்கும். அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான், இங்க இது நடந்துச்சு, அது நடந்துட்டுதான் இருக்கும். இந்த உலகம் இருந்தா இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணும், சகிச்சுக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கணும். இதை நம்ம மாத்த முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணும், மறுபடியும் இப்படிதான் போகும். ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்காம நம்ம என்ன பண்ணும், இருக்க வரைக்கும் சகிச்சுக்கிட்டு நம்ம பாட்டை என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய கடமையை நம்ம கண்டிப்பா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்படியாக
ஆத்மாவை பற்றிய விஷயத்த அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆத்மா என்னைக்கும் பிறப்பு கிடையாது, ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது, இந்த ஆத்மா உடல் என்ன பண்ணிட்டு இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப பீஷ்மர் துரோணனை கொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்க, பீஷ்மர் துரோணனை எப்படி கொல்றது, அவங்க என்னுடைய தாத்தா குருன்னு சொல்லி சொல்றேன். அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு வயசாகி போயிடுச்சுப்பா, அந்த உடம்பு அவங்க விட்டுட்டு தான் போய் ஆகணும். நீ சாகடிக்கல அப்படின்னா அவங்க எப்படி இறக்கதான் போறாங்க, அவங்க இறந்து மறுபடியும் வேற ஒரு உடம்பு அடைய போறாங்க. சோ அப்ப இந்த ஆத்மாவுக்கு புது உடம்பு கிடைக்க போகுது. எப்படி பழைய சட்டையை தூக்கி போட்டு புது சட்டை போட்டுக்கிறோமோ அதே போல ஆத்மா என்ன பண்ணுது, பழைய உடம்பு தூக்கி போட்டு புது உடம்பு போட்டுக்குது. அப்ப நீ அவங்களை கொன்ன அப்படின்னா உண்மையில அவங்களுக்கு சொர்க்கம் தான் கிடைக்குமே தவிர அவங்களுக்கு வேற ஒரு உடம்பு தான் கிடைக்குமே தவிர அவங்க நீ கொல்ல போறது கிடையாது உண்மையில அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நம்ம தப்பாவும் உபயோகப்படுத்திடக்கூடாது. ஏன்னா இந்த விஷயமானது ஒரு குரு சொல்லி கேட்டார். இப்ப சண்டை அப்படிங்கிறது யாருக்கிட்ட போடணும், இதை சொல்லிட்டு நான் ஆத்மா சாக போறது கிடையாது, நம்ம எல்லாத்தையும் கொல்ல போறது கிடையாது. இந்த ஞானத்தை நம்ம தப்பா உபயோகப்படுத்தக்கூடாது. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும், இப்படிதான் புரிஞ்சுக்கணும் தவிர இதை நம்ம வயலன்ஸ் பண்றதுலாம் இந்த ஞானத்தை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்றேன். இப்படி பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் அப்படின்றலாம் இன்னைக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகத்தை பத்தி இன்னைக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதில் நிறைய புக்ஸ், நிறைய மூவிஸ், நிறைய இன்னைக்கு டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஸ்டீவன்சன் அப்படின்றவர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு, எப்படி உடம்பு மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு, ஆத்மா எப்படி உடம்பு மாறுது அப்படின்னு. நேரம் கிடையாது. சோ இந்த ஆத்ம ஞானத்தை முதல்ல சொல்லி முடிக்கிறோம். இது 2வது பாடம். நம்ம 2 பாடம் இப்ப கத்துக்கிட்டோம். 3வது பாடம் என்ன அப்படின்னா தர்மம். நமக்கு 2 விதமான உடல் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஒன்று இந்த உடல், 2வது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. சோ ஆத்மாவுக்குன்ட்டு ஒரு சில குணங்கள் இருக்கு, இந்த உடலுக்குன்ட்டு ஒரு சில குணங்கள் இருக்கு. 2க்கும் 2 விதமான தர்மங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். தர்மம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை அதுகிட்ட இருந்து பிரிக்க முடியாத அதுக்கு பேர தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தண்ணியோட தர்மம் என்னது, எப்பயும் தண்ணி தன்மையோட இருக்கிறது. அதே போல இனிப்போட சர்க்கரையோட தரம் என்னது, எப்பயும் இனிப்பா இருக்கிறது. நெருப்போட தரம் என்னது, என்னைக்கும் சூடு கொடுக்கறது, வெளிச்சத்தை கொடுக்கறது. அது போல ஆத்மாவுக்கும் ஒரு சில தர்மம் இருக்கு, இந்த உடம்புக்கும் ஒரு சில தர்மம் இருக்குன்னு சொல்லி சொல்றான். இந்த தர்மத்தை பண்ணும்போது ஒருத்தன் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இது போல இந்த ஆத்மாவுக்கு உண்டான ஒரு தர்மம் என்ன அப்படின்னா சேவை பண்றது. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இந்த உலகத்துல சேவை பண்ணிட்டு இருக்கோம். அவன் பெரிய ஜனாதிபதியாவே இருந்தாலும் என்ன பண்றான், அவனும் நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாரும் மனிதர்களும் யாருக்காவது ஒருத்தருக்கு சேவை பண்றாங்க. இதுதான் இந்த ஆத்மாவுடைய ஒரு இயற்கையான ஒரு குணம். அதனாலதான் சேவை பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. இந்த ஆத்மாவானது எப்ப கடவுளுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப இந்த ஆத்மாவானது சந்தோஷமா இருக்கு. இதுக்குதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சனாதன தர்மம்னா நிரந்தரமான தர்மம், இந்த ஆத்மாவுக்கு உண்டான ஒரு தர்மம். ஆனா என்ன பண்ணுது, இன்னைக்கு நம்ம இந்த ஆத்மாவானது அந்த கடவுளை மறந்து போயிட்டு நான் அந்த கடவுளை சேர்ந்தவன் அப்படின்ற அந்த ஞாபகம் இல்லாம இப்ப ஒரு பைத்தியக்காரனை போல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய உண்மையான அடையாளத்தை மறந்துட்டு பொய்யான ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்டவன் நான் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய இந்த பொய்யான அடையாளத்தை விட்டுட்டு நம்ம எப்ப நம்முடைய உண்மையான அடையாளத்துக்கு போறோமோ அப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆத்மாவுடைய உண்மையான தர்மம் அப்படிங்கிறது பகவானுக்கு சேவை பண்றது அப்படிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், எங்க குடும்பத்துக்கு, நம்முடைய வீட்டுல, நம்முடைய பணத்துக்கு, நம்முடைய வேலைக்கு எல்லாரும் சேவை பண்ணிட்டு இருக்கோம். சேவை பண்ற வரைக்கும் ஒருத்தன் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்ற விஷயம் சொல்றேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தேன் உங்களுடைய கோல் என்னன்னு கேட்டிருந்தேன். நான் GM ஆகணும் சார், நான் RM ஆகணும் சார், நான் ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் சார். நீங்க எதை வேணா பண்ணலாம், பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனா அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் தப்பான விஷயம். நீங்க எவ்வளவு வேணா முன்னேறலாம், ஆனா அந்த முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஆத்மா மறுபடியும் அந்த பரமாத்மாவுடைய சந்தோஷம் அந்த இணைப்புல வந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அவர் இந்த சண்டை போறதுனால வரக்கூடிய பலன்கள்லாம் என்ன, அதே போல இந்த சண்டையை விடுறதுனால வரக்கூடிய நஷ்டம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தர்மத்தை பண்ணணும். தர்மம் அப்படின்னா நான் மறுபடியும் சொன்னேன், 2 விதமான தர்மம் இருக்கு. இந்த உடல் அப்படின்ற தர்மம் இருக்கு, ஆத்மா அப்படின்ற ஒரு தர்மம் இருக்கு. சோ இப்ப நான் கம்பெனில வேலை பண்ற மாதிரி, கம்பெனில நம்ம கண்டிப்பா வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கம்பெனி அப்படின்னு வேலை பண்ணும்போது கம்பெனி டியூட்டிஸ் ஒன்று இருக்கு, நம்முடைய பர்சனல் டியூட்டிஸ் ஒன்று இருக்கு. ஸோ ஒருத்தர் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்றாரு அப்படின்னா, இந்த கம்பெனி என்னுடையது கிடையாது, இந்த கம்பெனி ஓனருடையது, இந்த கம்பெனில கூடிய பொருட்கள்லாம் அவருடையது. இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அவருடைய பர்மிஷனோட அவருடைய எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில் இந்த கம்பெனியினுடைய பலன் யாருக்கு, நான் ஒர்க் பண்ணக்கூடிய எஃபர்ட் யாருக்கு போகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தான் போகுது.
அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணும் அந்த கம்பெனில ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதே போல இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுதும் இந்த உலகமானது பகவானுடையது. இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாமே அவருக்கு சொந்தமானது. இந்த உலகத்துல நான் வாழக்கூடிய என்னுடைய சக்தியும் அவருடையதுதான். அவருடைய சக்தினாலதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நான் ஒர்க் பண்ண முடியுமா என்ன? என் கண்ணு பாக்குது, என்னுடைய முயற்சியா என்ன? என்னுடைய கை நகருது, என்னுடைய முயற்சியா என்ன? என்னுடைய கால் நகருது, என்னுடைய முயற்சியா? என்னுடைய வாய் பேசிட்டு இருக்கு. யாருக்கா தெரியுமா எப்படி வாய் பேசுது அப்படின்ட்டு? யாருக்கும் தெரியல. நீங்க தான் முயற்சி எடுக்கிறீங்களா என்ன வாய் பேச வைக்கிறதுக்கு? எந்த முயற்சி எடுக்கல. எப்படி நடந்துட்டு இருக்கு? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடவுள் உள்ள இருந்து பரமாத்மாவா இருந்து நம்மள நடத்தல அப்படின்னா நம்மளால சாத்தியமே ஆக முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதனால ஒருவன் இப்படிப்பட்ட எண்ணத்துல வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் தான் உண்மையான கர்மயோகி அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ கர்மயோகம் அப்படின்னா பற்றில்லாம வாழக்கூடியது. பற்றில்லாம வாழக்கூடியவன தான் கர்மயோகி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது இந்த நான் மறுபடியும் உங்களுக்கு சொன்ன அந்த உதாரணம் தான். கர்மயோகி அப்படின்றவன் தன்னுடைய காரியத்தை அவன் எந்த விதமான பற்றுதல் இல்லாம பண்ணக்கூடியவன் கர்மயோகின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு முறை ஒரு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா தன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை ஒரு இடத்துல தூக்கி போட்டார். தூக்கி போட்டு அவர் போயிட்டாரு. அதை பார்த்துட்டு இருந்த அதை ஒருத்தன் வந்து பாக்குறான், ரோட்ல வந்து பாக்குறான், மோதிரத்தை பாக்குறான். பாத்திரம் என்ன பண்றான், தூக்கிட்டு ஓடுறான், மோதிரம் தூக்கிட்டு ஓடுறான். அவனுக்கு காவலாளி கூப்பிட்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள போட்டான். அதே மோதிரத்தை மறுபடியும் போட்டு போறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா வரான், அந்த மோதிரத்தை பாக்குறான், சுத்தி பாக்குறான், நம்மளதும் கிடையாது, யாரும் பார்க்கல, அந்த மோதிரத்தை அப்படியே போட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வரான், அவன் என்ன பண்றான், அந்த மோதிரத்தை எடுத்து பாக்குறான். அந்த மோதிரத்தில் ராஜாவோட இனிஷியல் போட்டிருக்கு. என்ன பண்றான், அதை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறான். ராஜா அவனை வந்து மந்திரியா மாத்திட்டார். சோ இந்த 3 விதமான மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்று, இந்த உலகத்துல பார்க்கறது எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன், அவனை வந்து போகின்னு சொல்லி சொல்றான். அவன் வந்து கீழ்த்தரமானவன். 2வது வகை, இதுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லப்பா, எனக்கு என்னோட சொந்தம் கிடையாது, எல்லாமே யாருதோ சொந்தம், எனக்கு தெரியாது அப்படின்னு எது மேலேயும் பற்று இல்லாம வாழக்கூடிய சன்னியாசி, தியாகின்னு சொல்லி சொல்றோம். 3வது வகையான நபர் யாரு அப்படின்னா, இந்த பொருளை பார்த்தோன்னு ஆஹா இது வந்து ராஜாவுக்கு சொந்தமானது, இது அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வந்து அவர்கிட்டயே கொண்டு சேர்த்துறாங்க இல்லையா, அவன் தான் பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த பக்தன் என்ன பண்றான், இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் மறுபடியும் எல்லாமே பகவானுக்கு சொந்தம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் பகவானுடைய செயலை உபயோகப்படுத்துறான். நம்ம கம்பெனில எடுத்துக்கலாம். கம்பெனில ஒருத்தன் வந்து என்ன பண்றான், கம்பெனில இருக்க எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றான். ஒருத்தன் என்ன பண்றான், கம்பெனில வந்து எந்த விதமான வேலையும் செய்யாம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரான் போறான் அப்படின்றதுக்கு. இன்னொருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா, கம்பெனில வந்துட்டு கம்பெனில எல்லா விதமான ஒர்க்கும் பண்றான். யாருக்காக, கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்காக பண்றான். அப்படி பண்ணும்போது அவன் அந்த கம்பெனில ரொம்ப உயர்ந்தவனா சொல்லி கருதப்படுறான். காரணம் என்னது, அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்காக என்ன பண்றான், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப கம்பெனில இருந்து நமக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கம்பெனியோட நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவும் ஏற்பட ஆரம்பிக்கும். அதான் இங்க சொல்றாரு, ஒருவன் தன்னுடைய வேலையை எப்படி பண்ண, இந்த உலகத்துல எப்படி பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட பற்று இல்லாம, அதே போல இது எனக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாம, இது கடவுளுக்காக நான் இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணும், ஒருத்தன் தன்னுடைய காரியத்தை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற சொல்லி சொல்றான். இதுக்கு பிறகு ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் சொல்லி சொல்றான். வேலை செய்யும் கலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்யணும், ஆனா எதுலையுமே பற்று இல்லாம வேலை செய்யணும். ஒரு கேஷியர் இருக்காரு, பேங்க்ல கேஷியர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 25 லட்சம் ஒருத்தர் வந்து கொடுக்குறான், வாங்கிப்பாரு, வாங்கணும்னு ஆஹா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது கிடையாது. ஒருத்தர் வந்து 50 லட்ச ரூபா வந்து வித்ரா பண்ணிட்டு போறான், ஐயோ 50 லட்ச ரூபா போதேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எதுவுமே அவனதே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணா அப்படின்னா அவன் துன்பப்பட போறது கிடையாது. அவனுடைய வேலை என்னது, காசை எண்ணிட்டு கொடுக்கணும், வாங்கணும், அவ்வளவுதான் விஷயம். அவன் வேலைதான் பண்ணிட்டு இருக்கான். அதே போல இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெறும் வேலைதான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது, எதுவும் நம்ம எடுத்துட்டு போக போறது கிடையாது. சின்ன குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா பாக்கெட் இருக்காது. வயசானவங்க பெட்ல படுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ட்ரெஸ்லயும் பாத்தீங்கன்னா பாக்கெட் இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், வரும்போதும் போகும்போது நம்ம எதுவும் கொண்டு போக போறது இல்லை அப்படின்றது அர்த்தம். சோ இப்படியாக ஒருத்தர் என்ன பண்ணணும், நம்முடைய கடமையை செய்யணும், பற்று இல்லாம செய்யணும், நம்முடையது இல்லை அப்படின்ற எண்ணத்தோட செய்யணும், இதனுடைய பலன் அவருக்கு அப்படின்ற எண்ணத்தோட செய்யணும். இப்படிதான் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல வேலை செய்யணும். கம்பெனில நான் வேலை செய்யற மாதிரிதான், ஒண்ணும் கிடையாது. கம்பெனில வேலை செய்யும் போது இது கம்பெனியுடைய சொத்து, இதை நான் கம்பெனிக்காக உழைக்கிறேன், இதனுடைய பலன் கம்பெனிக்காக, இதை செய்யறதுக்கு எனக்கு சக்தி கொடுத்ததும் அதிகாரம் கொடுத்ததும் கம்பெனி தான் அப்படின்ற எண்ணத்தோட அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு அவன் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த நிலையில உயர முடியும். அதை விட்டுட்டு இதை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறது, இதுல இருந்து நான் எப்படி இன்னும் தனியா லாபம் அடைகிறது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு அவனை கம்பெனி ரொம்ப சீக்கிரம் வெளில அனுப்பிச்சிடும். அதே போலதான் நம்மளும் என்ன பண்றோம், இந்த உலகத்துல வாழும் போது எல்லாரும் சேர்ந்திருந்து இதனுடைய முன்னேற்றத்துக்காக பண்ணும் அப்படின்னா அப்ப அவன் உயர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களதான் போகி, தியாகி, பக்தர் அப்படின்ற 3 விதமா சொல்றாரு.
யார் ஒருத்தன் அந்த மோதிரத்தை கொண்டு திருப்பி கொடுத்தானோ அவனை மந்திரி ஆக்கிட்டார் அந்த ராஜா. சோ அப்படி நம்ம கம்பெனிலயும் நம்ம இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளே அனுபவிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் வெளில போயிடும். எனக்கு என்ன, நான் பாட்டு என் வரேன், என் வேலையை பண்றேன், போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல அது வந்து லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் தேவையில்லப்பா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அவன் அப்படியேதான் தங்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒருத்தர் என்ன பண்றான், இன்னும் முன்னேறணும், இன்னும் முன்னேறணும், இன்னும் நம்ம கம்பெனி உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அப்ரைசல் கிடைக்குது. அவன் என்ன பண்றான், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறான். சோ இப்படிதான் ஒருத்தன் இந்த உலகத்துல வேலை செய்யறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றான். சோ ஒருத்தர் என்ன பண்ணணும், தன்னுடைய வேலையை செய்யணும், பற்று இல்லாம செய்யணும், விசுவாசத்தோட செய்யணும், தன்னுடைய முழு திறமையை உபயோகப்பட்டு செய்யணும். அப்படி செய்யும் போது அந்த வேலையில அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆவான். அந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆகும்போது என்ன பண்றான், அந்த கம்பெனி ஓனருக்கு இன்னும் நெருக்கமாகும். நெருக்கமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நினைப்பாரு, அந்த கடவுள் நினைப்பாரு, இவன் எனக்கு இவ்வளவு விஷயத்த தியாகம் பண்றான்னு, நான் இவருக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, அவர் நமக்கு மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் சொல்ற, நேஹா விக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே ஸ்வல்பம் அப்பேச தர்மஸ்ய திராயத்தே மகத்தோ பயாத். இந்த பக்தி சேவை செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இந்த பக்தி சேவை என்னைக்கு தொடர்ந்து நம்ம கூட வந்துட்டே இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க. இது வராதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளாம் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான். நான் இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது நம்ம தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு விசுவாசம் அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது அப்படின்ற விஷயம் சொல்றேன். அதனால ஒவ்வொருத்தர் என்ன பண்ணும், தன்னுடைய கடமை செய்யணும், ஆனா பற்று இல்லாம செய்யணும், பக்தியோட செய்யணும். இந்த கடமையினுடைய பலன் அவருக்காக அப்படின்ற எண்ணத்தோட செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எப்படி ஹனுமான் இருந்தாரோ அது போல. இதுக்கு வேற என்ன சொல்றோம், சமத்துவம் யோகம் உச்சத்தே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யோகம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய காரியத்தை சுகமோ துக்கமோ வெற்றியோ தோல்வியோ இதை வந்து நான் செய்யல, என்னுடைய கடவுள் உள்ள இருந்து எனக்கு உள்ள இருந்து செஞ்சுட்டு இருக்கார், இது அவருடைய வேலைதான், நான் இது அவருடைய சந்தோஷத்துக்காக செய்யறேன் அப்படின்னு செய்யும் போது அதுவே பெரிய யோகம் ஆயிப்போயிடுது. யோகம் அப்படின்னா வெறும் கண்ணை மூடிட்டு இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்படியாக நான் இங்க வந்து ஒரு சில உதாரணங்கள்லாம் கொடுத்தேன் ஹனுமானை பத்தி. பட் நம்மளுக்கு இப்ப அவ்வளவு நேரம் கிடையாது, அதை பத்தி சொல்ல போறது கிடையாது. சோ இப்படியாக ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமையும் அவருக்காக 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 பண்ணும்போது நமக்கு ஸ்பெஷல் மெர்சி வர ஆரம்பிக்கும். கம்பெனில கொடுக்க, அந்த கம்பெனில எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. பட் யார் ஒருத்தன் கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு இன்னும் அதிகமா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அப்ரைசல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஹையர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துல நமக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் கீழே கீழே போயிட்டு இருக்கோம். யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு சன்னியாசம் எடுத்துக்க அப்படி போக ஆரம்பிச்சுன்னா முன்னேற்றம் இருக்காது. யார் ஒருத்தன் எல்லாத்தையும் மறுபடியும் கடவுளுடைய செயலுக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிப்பானோ அவன் என்ன பண்றான், கடவுளால இன்னும் அதிகமா காக்கப்பட்டு இன்னும் அவனுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா நம்மளுடைய இலக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை பத்தி யோசிக்க மாட்டா அப்படின்றவனதான் இப்ப என்ன சொல்றோம், ஆத்மராமன் சொல்லி சொல்றோம். ஆத்மராமன்னா யாரு, யார் ஒருத்தன் இந்த ஆத்மாவை உணர்ந்துட்டானோ, ஞானத்தோட இந்த உலகத்துல வேலை செய்யறானோ அவனுக்கு பிறந்த ஆத்மராமன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆத்மராமனுடைய குணங்களை பத்தி கிருஷ்ணர் ஓனா பேசிட்டு இருக்கார். அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி நடப்பான், அவன் எப்படி உட்காருவான், எப்படி வந்து சாப்பிடுறான், இப்படி பல்வேறு விதமான குணங்களை பத்தி பேசுறார். இந்த ஆத்மராமனுடைய குணத்தை பத்தி கிருஷ்ணன் நிறைய சொல்லிட்டு இருக்கா. நமக்கு இப்ப அந்த அளவுக்கு நேரம் கிடையாது. ரெண்டு உதாரணத்தை வந்து சொல்றேன். ஒன்று ஒரு ஆமை, ரெண்டாவது ஒரு பெரிய நதி. ஆமை எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய புலன்களை வச்சு நடந்து போயிட்டு இருக்கும். ஆனா எப்ப பிரச்சனை வருதோ என்ன பண்ணுது, அந்த புலன்கள் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும். அது போல நம்மளும் நம்முடைய இந்த உலகத்துல வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எப்ப தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை சுத்தி வர ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், நம்ம சைலண்ட் ஆயிப்போம், அதுல போய் நம்ம ஈடுபடக்கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது நதியை போல, ஒரு சமுத்திரம் நதியை போல. சமுத்திரத்துல என்ன ஆகும், நிறைய நதிகள்லாம் வந்து கலக்கும். எவ்வளவு நதி வந்து கலந்தாலும் சமுத்திரம் என்னைக்கும் கரையை விட்டு போகிறது கிடையாது. அதே போல ஒரு சில சமயம் என்ன ஆகுனா நதி எல்லாம் வறண்டு போயிடும், சமுத்திரத்துக்கு நதியே வராது. அதனால சமுத்திரம் என்னைக்கும் குறைய போறது கிடையாது. சமுத்திரம் என்னைக்கு சமுத்திரமாக தான் இருக்கும். அது போல் நம்மளுக்கு எந்த விதமான இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கும். ஏன் நம்ம அப்படிதான் இருக்க முடியும். இப்ப வந்து நான் வந்து இங்க வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் கார்ல ஏறி போயிட்டு இருக்கேன். சோ போயிட்டு இருக்கும் போது போற வழியில இங்க மாட்டுத்தாவணி பக்கத்துலயோ இல்ல வந்து அலங்காநல்லூர்ல என்ன பண்றாங்கன்னா பொங்கல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கோயில் நல்ல பொங்கல் சூடா கொடுத்துட்டு இருக்காங்க, பொங்கல் சுண்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. பொங்கல் சுண்டல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க பொங்கல் சுண்டலே உட்காந்து சாப்பிட்டு இருக்க போறது கிடையாது. சுகம் தான், ஆனா அதை சாப்பிட்டு இருக்க போறது கிடையாது. என்ன பண்றாங்க, முடிச்ச பின்னாடி அடுத்து நான் என்னுடைய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல என்ன ஆச்சுன்னா பெட்ரோல் போற இடத்துல சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அங்கேயே நான் நின்று இருக்க போறது கிடையாது. என்ன பண்றேன், அவங்க கிட்ட முடிஞ்சது அடுத்தது என்ன பண்றேன், போயிட்டே இருக்கு. அவன் பாதிப்படைகிறது கிடையாது. ஏன்னா இது பெரிய விஷயம் கிடையாது. அவனுக்கு இலக்கு வந்து சென்னைக்கு போய் சேரணும் அப்படிங்கிற இலக்கு.
அந்த இலக்கு பிக்ஸ் ஆகல அப்படின்னா என்ன பண்றான், இங்கே சண்டை போட்டுதான் இருப்பான், இங்க இருக்கக்கூடிய சுகத்தை துக்கத்தை பெருசா நினைச்சிட்டு இருப்பான். அப்படி நமக்கும் நம்முடைய கோல் செட் ஆகி போயிடுச்சு, இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் செட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தினுடைய சுக துக்கத்துல அவன் ஈடுபட மாட்டான், அவனுடைய கோலை நோக்கி அவன் போயிட்டே இருப்பான் அப்படின்ற விஷயம் சொல்றார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு இப்படிதான் ஒருத்தன் ஆத்மாவை உணர்ந்தவனுடைய குணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இந்த ஆத்மாவை எப்படி ஒருத்தன் உணர்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உயர்ந்த சுவையினால, ஆத்ம ஞானத்தினாலையும் உயர்ந்த சுவையினாலையும் இந்த ஆத்மாவை உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த உயர்ந்த சுவை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்தி சேவையினாலதான் வரும். ஒருவன் எந்த அளவுக்கு பக்தி சேவை செய்யறானோ அந்த அளவுக்கு இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுனால ஒருத்தனுடைய புலன்கள் கட்டுப்பாட்டுல வரும். எப்ப புலன்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கானோ அவன் நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்ய ஆரம்பிக்கிறான், அவன் கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவனா மாற ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். நிறைய விஷயம் இருக்கு. அப்படி செய்யறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளே தன்னை பாதுகாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு நல்ல பக்தனா இருந்தா அப்படின்னா அந்த பக்தனை கடவுள் கண்டிப்பா பாதுகாக்கிறார். நம்ம எப்படி கம்பெனியில் ரொம்ப விசுவாசமா இருக்கும்போது அந்த கம்பெனியோடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கும் போது என்ன பண்றாரு, கண்டிப்பா ஓனர் நம்முடைய சுக துக்கத்தை பார்த்துட்டு நமக்கு பர்சனலா ஹெல்ப் பண்றக்கூடிய அளவுக்கும் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க கண்ணு குழந்தை வேலையா இருக்கும். ஒரு கண்ணு வேலையில் இருக்கும், ஒரு கண்ணு குழந்தை வேலை இருக்கும். அதே போலதான் நம்ம நல்ல ஒரு கம்பெனில நல்ல ஒரு ஓனர் கீழே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய நன்மையும் பார்த்துப்பாங்க, அதே போல அவங்க வேலையும் அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த உண்மையான ஓனர் யாரு அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணன் மட்டும்தான் இந்த உலகத்துல. சோ அவருக்கு நம்ம உண்மையாலுமே சேவை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவருடைய சந்தோஷத்துக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பக்தி சேவை, காலையில நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறதோ இல்ல ஹரே கிருஷ்ணா வந்து சொல்றதோ இல்ல பகவத்கீதை படிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பக்தி சேவை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அவரு உதவி பண்றார் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம தங்கமையில இருக்கும்போது நம்முடைய எம்டி அந்த அளவுக்கு நல்லா பக்தரா இருக்கிறதுனால அவர் எல்லாருடைய ப்ரொடெக்ஷனையும் பாத்துக்கிறார், எல்லாருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பாக்குறார், எல்லாத்துக்கும் நன்மை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்படி ஆத்மாவை உணர்ந்தவனுடைய குணங்களை ஒன்னா பேசிட்டு வர்றார். இந்த ஆமையினுடைய கதையை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ இந்த ஆத்மாவுடைய உயர்ந்த சுவை எப்படி அடையிறதுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஆத்மாவை பக்தியில எப்படி ஒருத்தனுக்கு உயர்ந்த சுவை வரும்னு சொல்லி கேட்கும்போது, பக்தியில சுவை வரும் எப்படி கேட்கும்போது, உயர்ந்த சுவைக்கு வரும்போது தாழ்ந்த சுவை நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த உயர்ந்த சுவை உள்ள நபரு கூட சேரும் போது நம்மளுக்கும் அந்த உயர்ந்த சுவை வரும். அப்படின்னா பக்தர்களுடன் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கையை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்ததா இருக்கும், நம்மளுடைய செயல்கள் உயர்ந்ததா இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் உயர்ந்ததா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். அதான் கடைசியில சொல்றேன். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையானது பக்தி சங்கத்துல இருக்கும்போது ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான். அப்படி இல்லை அப்படின்னா புலன்கள் கட்டுப்பாடு இல்லாம போக ஆரம்பிக்கும். எப்ப கட்டுப்பாடு இல்லாத புலன்கள் வருதோ அப்ப ஒவ்வொருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடையறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுடைய வீழ்ச்சி, அதாவது மைண்டினுடைய சைக்காலஜியை பத்தி இங்க பேசுறேன். ரொம்ப அழகான ஒரு தியரி இங்க இருக்கு, நமக்கு நேரம் இல்லாதனால அதை பேச முடியல. சோ இங்க ஒருத்தன் மனசை கட்டுப்படுத்தல, பக்தியில இல்ல, ஒருத்தன் பக்த சங்கத்துல இல்ல, பக்தியை பயிற்சி பண்ணல அப்படின்னா அவனுடைய மனசு எப்படி அவனை கெடுத்து அவனை கீழ்த்தரத்துல கொண்டு போய் போட்டு அவனுக்கு கோபத்தை உண்டுபடுத்தி அவனை நாசனமாக்கிடுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சோ மனசை ஒருத்தன் கட்டுப்படுத்த தெரியணும். அந்த மனசை கட்டுப்படுத்துறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய மனசுல இருந்து தன்னுடைய புலன்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமா என்ன பண்ணும், கிருஷ்ணனுடைய சேவையில உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது கடைசியில சொல்லக்கூடிய ஒரு நல்ல தீம். அது எப்படி ஒருத்தன் வீழ்ச்சி அடையறான் அப்படின்னு சொல்றதுக்கான அழகான ஒரு விஷயம். இது யாராவது வேணும்னா நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இது நல்ல சைக்காலஜி ஒர்க். கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா ஒரு நல்ல சைக்காலஜியை ஒரு பெரிய சைக்காலஜியை என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப எளிமையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு துரதிருஷ்டவசமா இப்ப நேரம் கிடையாது, ஆனா இந்த விஷயம் எல்லாம் பகவத்கீதை இருக்கு, செகண்ட் சாப்டர்ல சைக்காலஜி இருக்கு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இதை படிக்கலாம். இது வெறும் நம்ம ஓவர்வியூ தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க வரும் காலத்துல நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. சோ இப்படியாக இந்த 2வது அத்தியாயம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி முடியுது அப்படின்னு சொல்ல கேட்டோம் அப்படின்னா, உயர்ந்த சுவையை கொண்டு தாழ்ந்த சுவையை ஒருத்தர் வென்றலாம் அப்படின்னு சொல்றோம். சோ உயர்ந்த சுவை அப்படின்னு என்னது, பக்த சங்கம், பிரசாதம், பக்தி சேவை, பகவானுடைய தரிசனம், பகவானை பற்றி கேட்கறது, இதுதான் உயர்ந்த சேவை, உயர்ந்த விஷயங்கள். இந்த உயர்ந்த விஷயங்களை செய்யும் போது ஆத்மா சந்தோஷம் அடையுது. ஆத்மா சந்தோஷம் அடையும் போது நம்ம உடம்பும் சந்தோஷம் அடையுது. இதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்காம நம்முடைய கடமையை நம்ம சரியா செஞ்சுட்டு இருப்போம், ஆன்மீகத்துல முன்னேறிட்டு இருப்போம். ரெண்டும் நடந்துட்டு இருக்கும். சோ ஆன்மீகத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வியாபார வாழ்க்கை, நம்முடைய சொந்தக்காரங்க வாழ்க்கை எல்லாம் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கும், நம்முடைய பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும். இது 2 ட்ராக் மாதிரி, 2 ட்ராக்கும் ஒரே மாதிரி போகணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். சோ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருக்கும், நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய பௌதிக வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஆன்மீகம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆன்மீக விஷயத்தை, இந்த ஆன்மீக ஞானத்தை ஒருத்தர்
வளர்த்துக்கணும், அதுக்கு பக்தி சேவை அப்படிங்கிற தேவை அப்படிங்கிற விஷயத்தோட நம்மளுக்கு இந்த 2ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இதுக்கு மேல யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய விஷயம் நம்மளுக்கு இந்த பார்க்க வேண்டியது. 2ஆம் அத்தியாயம் அப்படிங்கிற ரொம்ப பெருசான அத்தியாயம். பகவத்கீதை ரொம்ப பெரிய அத்தியாயம் 2ஆம் அத்தியாயம் தான். ஏன்னா இதுல நமக்கு 72 ஸ்லோகங்கள் இருக்கு. பட் நம்ம அந்த எல்லாத்தையும் இப்ப பார்க்க முடியல. ஓகே, நான் இங்க இதோட முடிச்சுக்கிறேன். இப்ப 2ஆம் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஜிஸ்ட் மட்டும் நான் பார்த்துக்கோம். 4 விஷயம் இல்லையா? GITA. ஜி அப்படிங்கிறது குருவுடைய முக்கியத்துவம், ஐ அப்படிங்கிறது ஐடென்டிட்டி ஆத்மாவுடைய முக்கியத்துவம், டி அப்படிங்கிற 2 விதமான தர்மம் இருக்கு. உடல் சார்ந்த தர்மம், ஆத்மா சார்ந்த தர்மம். உடல் சார்ந்த தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய கடமை. ஆத்மா தர்மம் அப்படிங்கிறது பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை. இது ரெண்டையும் என்ன பண்ணும்? ஒருத்தர் சரியா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும். ஏ அப்படிங்கிறது ஆத்மராம. இந்த ஆத்மாவை உணர்ந்தவன் எப்படி நடந்துப்பான், இல்லைன்னா இந்த ஆத்மாவை எப்படி உணர்றது அப்படின்ற இந்த 4 விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். 2ஆம் அத்தியாயத்தினுடைய சாரமாக 3ஆம் அத்தியாயம் அப்படின்னு கர்மயோகம். இந்த உலகத்துல எப்படி ஒருத்தன் செயலை செய்யணும், நம்ம எல்லாரும் செயல்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தான் 3ஆம் அத்தியாயத்துல பேச போறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அத்தியாயம் தான். அந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு பேசின விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? 4 முக்கியமான விஷயங்கள். ரொம்ப ஃபாஸ்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா இது ஓவர்வியூ அப்படிதான் இருக்க முடியும். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு முறை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி எடுத்து பாருங்க. நம்ம எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனல்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, எல்லாரும் முடிஞ்ச அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு பாருங்க. நேத்து விஷயத்த நான் அங்க அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு என்ன பண்றேன்னா, அதை அப்லோட் பண்றேன். அந்த யூடியூப் சேனலுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த யூடியூப் சேனலுக்கு போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்க நம்ம இதெல்லாம் அப்லோட் பண்றோம். வம்சிதாரி தாஸ், ஒரு நிமிஷம் அந்த சேனலுடைய லிங்க் மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இங்க நான் லிங்க் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன். இந்த லிங்கை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உள்ள போயிட்டு நீங்க முடிஞ்சா இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எல்லா லெக்சர்ஸும் நம்ம இதெல்லாம் அப்லோட் பண்ண போறோம். ஸோ வருங்காலத்துல இந்த லிங்கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா எந்த லெக்சர் எப்போ அப்லோட் பண்றாங்களோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த லிங்க்ல நீங்க பாத்துக்கலாம். இந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஒருத்தர் கேட்டுட்டு நம்ம கொஸ்டின்ஸ் இப்ப அனுப்பியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேத்து உள்ள செஷனுடைய கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிட்டோம். இன்னைக்கு குரூப்ல அனுப்பிச்சிருக்கிறேன் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு. கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட தயவு செஞ்சு கேட்டு வாங்கிக்கோங்க. கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட இன்னைக்கு நேத்து கோர்ஸ் மெட்டீரியலும் நேத்து குவிஸ் மெட்டீரியலும் அனுப்பிச்சிருக்கேன். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய குவிஸ் மெட்டீரியலும் கோர்ஸ் மெட்டீரியல் இப்ப அனுப்பிச்சிடும். நான் இப்ப அனுப்பிச்ச பின்னாடி அதை வாங்கிக்கோங்க. கோஆர்டினேட்டர்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க இங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஒருத்தன் கொஸ்டின் கேட்காங்க, கிருஷ்ணரை அர்ஜுனனுக்கு கடவுளா தெரியலையா அப்படின்னு. கண்டிப்பா கடவுள் தெரியும். நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனனை ஒரு குழப்பற மாதிரி குழப்பிட்டு நமக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த விஷயத்த பண்றாரு. தவிர அர்ஜுனனுக்கு கண்டிப்பா தெரியும் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்ட்டு. அவர் சொல்ற பேச்ச கேட்கணும்னு தெரியும். ஒரு சில சமயம் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்முடைய வீட்டுல புதுசா ஒரு மருமக வந்திருப்பா கல்யாணம் பண்ணிட்டு. ஸோ மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே மருமக கிட்ட போய் பேச மாட்டார் கரெக்ட் பண்றதுக்கு. என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பொண்ணை வச்சு என்ன பண்ணாரு, தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு சில குணங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது என்ன பண்ணும், அந்த மருமகளும் கத்துப்பா. அது போல கிருஷ்ணன் என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தனை வச்சே நம்ம எல்லாத்துக்கும் லெசன் சொல்லி கொடுக்குறாரு, இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால கண்டிப்பா அர்ஜுனனுக்கு தெரியும் நமக்காக என்ன பண்றாரு கிருஷ்ணர், இந்த மாற்றங்கள்லாம் இந்த மாதிரி நமக்காக இதெல்லாம் செய்யறாரு அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கணும். அர்ஜுனனுக்கு அறியாமை கிடையாது, நமக்கு அறியாமையை நம்முடைய அறியாமை அர்ஜுனன் மூலியமாக தீர்க்கிறார் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களுடைய சேட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் அப்புறம் ஆன்சர் பண்றேன். என்னுடைய நம்பர் உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா பர்சனலா இருந்துச்சுன்னா நீங்க அந்த நம்பர்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.